ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு டேக் குக் சன்ஷைன் கார்டன்ரா. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ போன பாட்டில் வந்து நம்ம சுகா அப்புறம் நாம்ஜூன் இவங்கெல்லாம் சாமியோட போகிறத பார்த்துருப்போம். அண்ட் இந்த சைடு பார்த்தோம்னா நெல்சன் வந்து ஜங்குக்கோட உடம்ப வந்து எப்படியாச்சும் அபகரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறத பார்த்துருப்போம்டா. ஸோ அதோட கண்டினியூ தான் நம்ம சுகா நாம்ஜூனை தவிர மற்ற எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதாவது அந்த பங்களாக்கு. ஸோ அவங்க நெனச்ச மாரியே அங்க வந்து யாகம் தானே நடந்துகிட்டு இருக்கும். அதாவது இந்த பேய விரட்டுறதுக்கான மந்திரங்கள் தான். ஸோ கரெக்ட்டா அங்க ஒரு 5 சாமி தான் நின்டுகிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம சாமியாடின்னு அது பேய் விரட்டுறவங்கன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க தான் வந்து நின்டுகிட்டு இருப்பாங்கடா. ஸோ அந்த பெரிய சாமிய பார்த்தோனே அவங்க 5 பேரும் அவங்க கிட்ட தான் வருவாங்க. என்னாச்சு? என்ன அது என்னன்னா, இருந்தத விட இப்ப துஷ்ட ஆத்மாக்கள் இங்க ஃபுல்லா அதிகமாயிட்டாங்க. உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எங்களால அத கண்டுபிடிக்கவும் முடியல. ஆனா எண்ணிக்கை இங்க அதிகமாயிக்கிட்டே தான் இருக்கு. இப்படியே போச்சுன்னா, கண்டிப்பா நம்மளால எதுவும் பண்ண முடியாம போயிரும். ம். நீங்க உங்க மந்திரத்த மட்டும் எப்பயும் விட்டுறாதீங்க. அப்புறம் நீங்க, நான் சொல்ற வரைக்கும் அந்த வட்டத்த விட்டு வெளிய வரக்கூடாது. புரியுதா? அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அப்படின்டுவாங்க. ஸோ அதுக்குள்ள தான்டா நம்ம ஜிம்மின், ஜின்னு, யூஜின், ஜேஹோப் எல்லாருமே நிப்பாங்க. அத சுத்தி தான் வந்து ரவுண்டு போட்டு, அந்த ரவுண்டுக்கு வெளிய தான் வந்து மிச்சம் இருக்க 10 சாமி உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க அப்படியே ஒரு மந்திரம் தான்டா சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த சாமிக்கு வந்து லைட்டா ஏதோ அதாவது பெரிய சாமின்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு மாரி கண்ணெல்லாம் அப்படியே நெத்தியில மட்டும் ஒரு ரெட் கலர்ல லைட் வரும்டா. ஸோ அவங்க அத ஃபீல் பண்ணிட்டு அப்படியே கண்ண தான் தொறப்பாங்க. "என்னாச்சு சாமி?" ஜங்குக்கோட ஆத்மாவை இன்னும் நெல்சன் முழுசா அபகரிக்கல. ஆனாலும் ஆனாலும்னா, நேரம் நம்மட்ட கம்மியா தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இத நம்ம சீக்கிரம் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னா, எல்லாமே தலைகீழா மாறிடும். ஒருவேள இன்னைக்கு மட்டும் நம்ம எப்படியாச்சும் அவங்கள தடுத்துட்டா போதும்ல. அதுக்கு நம்ம நேரடியா உள்ளே போயிரலாமே. இல்ல சுகா. அவங்கள தடுக்கிறது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. ஒருவேளை இன்னைக்கு நெல்சன் நெனச்சது நடக்கலைன்னா, அவன் டேங்கோட சேர்த்து ஜங்குக்கையும் கூட்டிட்டு போயிருவான். அத மறந்துறாதீங்க. நீங்க என்ன ஆனாலும், எவ்ளோ சவுண்ட் உங்களுக்கு கேட்டாலும் இந்த சர்க்கிள விட்டு வெளிய வராதீங்க. இங்க இருக்க ஒவ்வொரு துஷ்டாத்மாலயும் நம்ம முன்னோர்களும் இருப்பாங்க. அது என்னைக்கும் நம்மள கூப்பிடுறதுக்கு தான் பிளான் பண்ணும். அதோட போலி சிரிப்புலயும், அழுகையிலயும் மயங்கி வெளிய வந்துராதீங்க. உங்க பையங்க 2 பேரோட வாழ்க்கை உள்ள இருக்குன்றத மட்டும் மறந்துறாதீங்க. புரியுதா? அப்படின்டுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு மாரி பயத்துலயும், நடுக்கத்துலயும் சரின்ட்டு அப்படியே உள்ள தான்டா இருப்பாங்க. இவங்க 10 பேரும் மந்திரம் சொல்ல சொல்ல அவங்களோட அந்த சர்க்கிளுமே பிரகாசமாகும். அந்த வீட்டுக்கு மேல வந்து ஏதோ ஒரு ஷீல்ட் வர மாரி இருக்கும்டா. ஸோ அப்படியே அந்த மந்திரங்கள் போய்க்கிட்டு இருக்கும். மத்த எல்லாருமே வந்து மத்த ஆத்மாவ வந்து அடக்கம் பண்றதுல வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நெல்சன் வந்து அவர் வந்து சக்தி மட்டும் இல்லடா, நெறைய ஆத்மாவ வந்து கட்டுப்படுத்துற திறமையும் அவருக்கு இருக்கும். ஸோ, அதில தான் வந்து அவர் இதெல்லாம் பண்ணி நெறைய ஆத்மாவ வந்து அந்த வீட்டுக்கு வெளிய ஏவி விட்டுருப்பாரு. ஒரு பாதுகாப்பா. அத வச்சுக்கிட்டு இவங்களால மந்திரம் போட முடியாதுன்னு தான் அந்த இத வந்து மிச்சம் 5 பேர்ட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. கரெக்ட்டா அவங்க மந்திரம் போட போட இங்க நெறையா பேருக்கு அவங்களோட முன்னோர்கள் பேசுற மாரி இருக்கும். ஸோ, இப்படியே கட் பண்ணா உள்ள தான்டா நம்ம டேங் தான் ஜங்குக் வந்து கிச்சன்ல தான்டா தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. நம்ம டேங் வந்து டக்குன்னு போய் ஜங்குக்கோட கண்ண க்ளோஸ் பண்ணிருவாங்க. "ஏய் என்ன பண்ற?" "என்ன பண்ணுவேன்? என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்ப வாய மூடிட்டு என் கூட வா." "சரி கைய எடு." "ம்ஹ்ம். மாட்டேன். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்." "நானும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்." "ம்? அப்படியா? என்ன சர்ப்ரைஸ்?" "ம். கையெடு சொல்றேன்." "ஆஹா! இந்த தடவ நடக்காது. நான் உனக்கு சர்ப்ரைஸ் குடுக்குறேன். இத்தன நாளா நீ தான் எனக்கு சர்ப்ரைஸ் குடுத்த. இந்த தடவ நான் குடுக்குறேன். அதுவரைக்கும் அமைதியா, சமத்து பையனா உன் பொண்டாட்டி சொல்றதெல்லாம் கேட்பியாம். புரியுதா? அப்படின்டுவாங்க. இங்க ஜங்குக்னா செம்மையா கோவம் வரும். இவன் ஒவ்வொரு தடவையும் இப்படி பேசும்போது டேயாங்க. ஸோ ஜங்குக்கு அதாவது நெல்சன் அதுக்கப்புறம் எதுவும் பேச மாட்டாங்க. அமைதியா வந்து ஜங்குக்கோட தான்டா
டேங்கோட தான் அந்த ரூமுக்கு போவாங்க. அந்த ரூம ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்த்தா செம்ம அழகா இருக்கும். நம்ம டேங்குமே வந்து அப்படியே அந்த ஹேண்ட எடுத்துட்டு ஜங்குக்கோட முன்னாடி போய் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் நிப்பாங்க. "இப்ப கண்ண தொற" அப்படின்னோனே நம்ம ஜங்குக்கு கண்ண தொறப்பாங்கடா. அந்த ரூம் அவ்ளோ அழகா இருக்கும். சின்ன சின்ன கலர் லைட்ஸு, அந்த பெட்லலாம் நெறையா ஃப்ளவர்ஸ் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கும். அண்ட் அதே சமயம் கீழ வந்து நெறையா கேண்டில்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக் ஒரு ஸ்மிர்க் பண்ணிட்டு தான் டேங்க பார்ப்பாங்க. என்னடா இதெல்லாம்? ம். இதுவே நம்ம வீட்டு சைடுனா, இத விட பெருசா பண்ணியிருப்பேன். நீ தான் இங்க வந்து அடைச்சு போட்டுட்ட. அதனால இங்க இருக்கிறத வச்சும், கார்டன்ல இருக்க ஃப்ளவர்ஸ வச்சு தான் இதெல்லாம் பண்ணேன். உனக்கு பிடிச்சிருக்கா ஜங்குக்? இதெல்லாம் கேள்வியா? நீ என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும்டா. அது தெரியும். சரி, இப்ப இங்க வா. அப்படின்ட்டு அந்த பெட்டு கிட்ட தான்டா கூட்டிட்டு போவாங்க. அதுல வந்து ஃபுல்லா வந்து பிங்க் கலர் ரோஸ் இருக்கும் பெடல்ஸ்லாம். அதுக்கு நடுவுல வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப் மட்டும் இருக்கும். இது என்ன சொல்லு பாப்போம்? இது தெரியாதா? ஹார்ட்டு. போடா மண்ணாங்கட்டி. உன்ட்ட போய் ரொமான்டிக் எதிர்பார்த்தேன் பாரு. உனக்கு ஃப்ளர்ட் பண்ண மட்டும் தான் தெரியும். வேற எதுவுமே தெரியாது. சரி என்ன? இங்க உட்காரு. அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்க வந்து உட்கார தான்டா வச்சிருப்பாங்க. ஜங்குக், நான் உன்ட்ட ஒண்ணு சொல்லணும். என்னடா? ஏய்! இப்ப எதுக்கு கைய பின்னாடி வைக்கிற? பெட்ல இருக்க பூவெல்லாம் நீ நாஸ்தி பண்ற. அத தொடாத. ஏய்! எப்படி இருந்தாலும் அது நாஸ்தியா தானே ஆகப்போது. அதுக்குள்ள என்ன? பொறுக்கி. இப்பதான் நான் சொல்லி வாய மூடுனேன். உனக்கு ரொமான்டிக்காலாம் பேச வராதுன்னு. அதுக்குள்ளயே ஆரம்பிச்சிட்டேல்ல உன் புத்திய. சரி, சரி சொல்லு. ஆம், ஜங்குக். அது வந்து உண்மைய சொல்லணும்னா, என் லைஃப்ல நெல்சன் மட்டும் கிடையாது. நெறைய பேர் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. ஆனா நான் இம்ப்ரெஸ் ஆன ஃபர்ஸ்ட் பெர்சன் நெல்சன் தான். அப்படின்ட்டு ஜங்குக்க தான்டா பார்ப்பாங்க. ஜங்குக் வந்து கோவப்படுவாங்கன்னு நெனைப்பாங்க. பட் ஜங்குக் வந்து சிரிக்கிற மாரி இருக்கும். இத பார்க்கும்போதே டேங்க்கு ரொம்ப கன்ஃப்யூஸா தான் இருந்திருக்கும். இது இப்ப வந்து கொஞ்சம் அ சரியான மாரி இருக்கும் இந்த கன்ஃப்யூஸ் வந்து. ஆனா, அவங்க எல்லாமே என்ன எப்பயுமே அடக்கி வைக்கணும். அவங்க சொல்றத நான் ஃபாலோ பண்ணணும்னு தான் நெனச்சிருக்காங்க. நான் யாரையும் அக்செப்ட் பண்ணது கிடையாது. நெல்சனோட இன்னசென்ட்ட பார்த்து தான் நான் அவன லவ் பண்ண ஆரம்பிச்சேன். சரி, அப்புறம்? ஆனா, நான் நெனச்ச மாரி அவன் கிடையாது. கோவம் வந்துச்சு. என் மேலயே வெறுப்பு. பிரேக்கப் பண்ணணும்னு நெனைக்கும்போது என்னால பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே உனக்கே தெரியும். ஆனா, நீ என் லைஃப்ல வரக்கூடாதுன்னு நெனச்சேன். உன்ன பார்த்தாலே எனக்கு பிடிக்காது ஜங்குக். நீ அந்த கிளப்ல நடந்துக்கிட்ட விஷயம், என்னோட விருப்பம் இல்லாம நீ என்ன டச் பண்ணது, இது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ்ளோ வெறுத்தேன் உன்ன. உன்ன திட்டி தீர்க்கலன்னா எனக்கு அந்த நாளே போகாது. அப்படின்ட்டு ஜங்குக்க தான்டா பார்ப்பாங்க. இந்த இடத்துல ஜங்குக்கா இருந்தா ஒரு மாரி சேடாவோ, இல்ல கோவமாவோ ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சிருப்பாங்க. பட் இந்த ஜங்குக் வந்து ஒரு மாரி பிளேஃபுல்லா ஸ்மைல் குடுக்குறாங்க. டேங்க்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பட் அத வந்து வெளிய காட்டிக்கல. ஆனா, அதெல்லாம் அப்ப. புரியல. ஜங்குக், நான் எப்பயுமே நெனப்பேன், லவ் பண்றதுக்கு ரீசன் வேணும்னு. ஏன்னா ஒருத்தவங்கள காரணமே இல்லாம எப்படி பிடிக்கும்? அப்படி பிடிக்கிறதுக்கு நம்மலாம் என்ன கடவுளா? இல்லைல்ல. நான் ஒருத்தவங்க கூட இருக்கணும்னா, அதில ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கணும்னு நெனப்பேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் உன்ன விட்டு விலகி போணும்னு நெனச்சேன். கோவம், வெறுப்பு தான் என்ன உன்ன விட்டு விலக ஆரம்பிச்சுச்சு. ஆனா நீ அன்னைக்கு நடந்தத எக்ஸ்பிளைன் பண்ண விதம், நான் ஒவ்வொரு தடவையும் என் ட்ரீம உன்ட்ட சொல்லமேது, நீ என்ன எப்பவுமே சப்போர்ட் பண்ண. ஒவ்வொரு தடவையும் உன்ன பார்த்து பயந்து ஓடமேதோ, இல்ல நீ ஒரு ஹஸ்பண்டா எல்லா உரிமை இருந்தும் என்ன தொடமேதும், நான் பயந்தப்பயும், அத அருவருப்பா பார்த்தப்பயும், நீ என்னைக்கும் உன் மூஞ்சில அத வெளிய காட்டுனதில்ல. அது எவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா, அதனால நான் கஷ்டப்படுவேன்னு நீ அத என்னைக்குமே வெளிய சொன்னதில்ல. இதெல்லாம் ஒரு ரீசனா எனக்கு உன்ன பிடிக்கும் அப்டின்னா, சத்தியமா இல்ல ஜங்குக்.
அப்படின்ட்டு ஜங்க்குக்க தான்டா பார்ப்பாங்க. ஸோ ஜங்க்குக் வந்து இப்ப செம்ம கோவத்துல இருப்பாங்க. டேங்க்கும் பயமா தான் இருக்கும். பட் அவங்க வந்து எதையுமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஜங்குக் ரீசனே இல்லாம ஒரு ஆள பிடிக்குமா? ஆனா, அத நான் இப்போ ஆமான்னு உண்மைன்னு ஃபீல் பண்றேன். என்ன பொறுத்தவரைக்கும் லவ்னா, உன் கூட நான் வாழணும்னு தான் ஆசைன்னு நெனப்பேன். ஆனா, நீ என் லைஃப்ல வந்ததுக்கப்புறம், அத டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்ட ஜங்குக். ஆமா. இப்ப என்னோட லைஃப் உன் கூட வாழணும்னு இல்ல. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு இருக்கு. ஒரு செகண்ட் கூட நீ என்ன விட்டு விலகி போனா, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா ஜங்குக்? ஏதோ இந்த என் உலகத்துல இருக்க மொத்த சந்தோஷத்தையும், யாரோ ஒருத்தவங்க என்ட்டருந்து பறிச்ச மாரி இருக்கு ஜங்குக். இந்த கொஞ்ச நாள்ல, ஒருத்தவங்க எனக்கு இப்படிப்பட்ட இம்பார்ட்டன்ட் பெர்சனா வருவாங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. ஐ லவ் யூ சோ மச் ஜங்குக். ஐ லவ் யூ சோ மச். இந்த வாழ்க்கைய உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். தட் மச் ஐ லவ் யூ. அப்படின்ட்டு இப்ப திரும்பி கண்ணாடிய தான்டா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தோம்னா, ஜங்குக் டேங் பின்னாடி தான் நின்டுகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஹெட்டு கீழ தான் இருக்கும். டேங்க்லாம் அப்படியே ஒரு மாரி பயமா இருக்கும். ஏன்னா ஜங்குக் நிக்கிற பொசிஷனே பார்த்தா. இப்ப டேங் வந்து அதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டாங்க. அமைதியா வந்து ஜங்குக்கோட ரியாக்ஷன தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "என்னாச்சு ஜங்குக்? நீ ஏன் எதுவும் பேச மாட்ற? உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண விதம் பிடிக்கலையா? இல்ல ஸ்டார்ட்டிங்ல உன்ன திட்டுனது பிடிக்கலையா?" இப்ப நீ என்ன சொன்ன? ம்? என்ன சொன்னேன்? நீ இத்தன நாளா ஆசைப்பட்ட அந்த 3 வார்த்தைய தான் சொன்னேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சோ மச் இடியட். போதுமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருந்ததே, நான் ஜீனோ டேயாங்கா இருக்கும்போது மட்டும்தான். அது இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்பயுமே உன்னோட மிஸ்ஸஸ் ஜியான் டேயாங்கா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்டுவாங்கடா. அப்பதான் சொல்லிட்டு வந்து ஜங்குக்க பார்ப்பாங்க. இப்ப ஜங்குக் பார்த்தோம் அப்படின்னா, அவர் கையெல்லாம் கீழ வந்து முறுக்கி வச்சிருப்பாரு. ஒரு மாரி கோவத்துல. நம்ம டேங்க்கும் அப்படியே பயத்துல தான்டா ஜங்குக் கிட்ட போவாங்க. ஜங்குக் அப்படின்ட்டு ஜங்குக்கோட ஃபேஸ தான் அவங்க கையில வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. பார்த்தா செம்ம ஷாக்கா இருப்பாங்க. ஏன்னா ஜங்குக் ஃபேஸ்லாம் ஒரு மாரி பயங்கரமா இருக்கும். அப்படியே நம்ம ஜங்குக் வந்து டேங்க பார்க்குறக்கு தான்டா அவங்க கண்ண ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த கண்ணு அவ்ளோ ரெட்டா இருக்கும். அந்த ரெட்ட பார்த்தா ஏதோ ஒரு கோவம் அவ்ளோ வெறியில இருக்கிற மாரி இருக்கும். ஃபேஸ் எல்லாம் ஒரு மாரி ரொம்ப சாம்பலா இருக்கும். அதில வேற பிளட்டு வாயிலருந்து ஒரு சைடு ஒழுகும். தலையிலருந்து நெறைய பிளட் வந்த மாரி இருக்கும். அப்படியே ஜங்குக்கோட உடம்பே ரொம்ப ஜில்லுன்னு மாறிடும். ஏதோ சவப்பெட்டியிலருந்து எடுத்த மாரி. ஸோ டேயாங் வந்து இத பார்த்தோனே டக்குனு வந்து அவங்க கைய பின்னாடி எடுத்துருவாங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி தான்டா போலான்னு பார்ப்பாங்க. பட் அகைன் வந்து ஜங்குக் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். டேயாங்கோட பின்னாடி வந்து நின்றுவாங்க. அப்படியே டேயாங் வந்து ஜங்குக்கோட செஸ்ட்ல தான்டா இடிச்சுட்டு நிப்பாங்க. என்னாச்சு பியர்? உன் ஜங்குக்கோட ஆன்ஸர கேட்க உனக்கு விருப்பம் இல்லையா? ம்? உன் ஜங்குக்க பார்த்து நீ பயப்படலாமா? ச் ச் ஜங்குக் அப்ப நீ ஜங்குக்க ஆமா. ஜங்குக்க என்ன பண்ண? ம்? இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். நெல்சன். ம். நெல்சன் தான். இப்ப சொல்லு. ஐ லவ் யூ நெல்சன்னு. ஐ லவ் யூ ஜங்குக். உன்னால என்ன பண்ண முடியும்? ஆ? இதுக்கப்புறமும் நான் உனக்கு பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருப்பேன்னு நெனைக்கிறியா? எனக்கு நல்லாவே தெரியும். ஜங்குக்கோட உடம்புக்குள்ள இருக்கிறது நீ தான்னு. என் ஜங்குக் எப்பவுமே அடுத்தவங்கள காயப்படுத்திட்டு, அவன் பத்திரமா இருக்கணும்னு நெனைக்க மாட்டான். எங்க அண்ணனா ஜங்குக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு தடவ கூட எங்க அண்ணன வந்து அவன் பார்க்காம இப்படி திரும்பி போனது கிடையாது. 2வது ஜங்குக் எப்பயுமே 2 கைய யூஸ் பண்ணி டிரைவ் பண்ண மாட்டான். அதே மாரி நான் எப்ப அவன ஹக் பண்ணாலும், அந்த ஹக்க அவன் உடனே ப்ரோக் பண்ணிட்டு அவன் ஹக் பண்ணுவான். அதுக்கப்புறம்
எப்பயுமே சாப்பிடும்போது அவன் அவன் மடியில் உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப ட்ராமா பண்ணுவான். ஆனால் நீ எதுவுமே பண்ணலை. அதே மாதிரி நீ நெல்சன் எப்படி தெரியும் தெரியுமா? உன்னை ரூமில் உன்னை கூப்பிட வர உன் பின்னாடி இருக்க கண்ணாடியை நீ மறந்துட்ட. எனக்கு ஒன்று தான் புரியலை. இந்த சயின்டிஃபிக் காலத்துலேயும் கண்ணாடியில் பேய் தெரியுன்றது முட்டாள்தனமாக இருக்கு. ஓ, அப்போ என் பியருக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா? ம், எல்லாமே தெரியும். அதே மாதிரி இன்னையோட நீ முடிய போகிறேன்னு தெரியும். என்ன ஆனாலும் உன்னால் எங்கள் 2 பேரையும் பிரிக்க முடியாது. ஏன்னா எனக்கு என்னை விட என் ஜங்குக்கு மேல் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவன் உன்னை சும்மா விட மாட்டான். எக்காந்து கொண்டோம் என் ஜங்குக்கோட உடம்ப உனக்கு சொந்தமாக்க விட மாட்டேன். ஒருவேளை அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா என் ஜங்குக்கோட சேர்ந்து நானும் செத்து போயிடுவேன். அப்பையும் நீ பேய அலைய தான் செய்வே தவிர உன்னால் என்னை சொந்தமாக்க முடியாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஜங்குக்கை லவ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம நெல்சன் அப்படியே சிரிப்பார். ஸோ சிரிக்க சிரிக்க அப்படியே நெல்சனோட ஃபேஸ் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் ஜங்குக்கோட ஃபேஸு. டேயாங்னா இங்கே அவ்வளோ பயமாக இருக்கும், உடம்பெல்லாம் நடுங்கும். இப்போ நம்ம பண்ணது சரியா தப்பான்னு எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சைடு நெல்சன் ஸ்மைலை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க பக்கத்தில் இருக்க ஒரு ஃப்ளார் பாட் தான்டா, அதை எடுத்து அப்படியே கண்ணாடியில் தாண்டா விட்டு எறிவார். அது அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக பரவி கிடக்கும். டேங்க்கு பயமாக தான் இருக்கும், ஆனால் அதை வெளியே காட்டவே மாட்டார். உன் பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் இதோட நிப்பாட்டலைன்னா கண்டிப்பாக ஜங்குக் ஒன்று சும்மா விட மாட்டான். ஜங்குக் 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 எல்லாத்துக்கும் ஜங்குக். ஏன்ட்டையா என் லவ் உன் கண்ணுக்கு தெரியலையா? ஆ, பைத்தியமாக சுற்றுறேன். செத்ததுக்கப்புறம் நீ தான் வேணும்னு பைத்தியமாக சுற்றுறேன். புரியலையா உனக்கு? ஆ, என்னை விட எந்த விதத்தில் அவன் அதிகமாயிட்டான். என் லவ் பத்தாதா உனக்கு? நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்கிற அளவுக்கு மொத்த லவ்வை நான் வச்சுருக்கேன். ஏன்டா? ஆ, ஏன் எல்லாருக்கும் நான் செகண்ட் சாய்ஸாகவே இருக்கேன்? நான் அவ்வளோ பண்ணி உன்னால் என்னை சூஸ் பண்ண முடியல. சரி, அப்போ இதுதான் உன் முடிவுனா அப்போ ஏன் முடிவை பாரு அப்படின்ட்டு டேங்கோட கிட்ட தாண்டா வந்திருப்பாங்க. டேங் வந்து ஒரு லூஸான ஷர்ட் தான் வேர் பண்ணியிருப்பாங்க. கீழே வந்து ஒரு முட்டி வரைக்கும் மறைக்கிற அளவுக்கு ஒரு ஷார்ட் மாதிரி தான் இருக்கும் பிளாக் கலரில். ஸோ ஒயிட்டோட ஷர்ட் தான் போட்டிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் டேங்க்கு. ஸோ நம்ம நெல்சன் வந்து டக்குன்னு டேங்கோட கையை பிடிச்சிட்டு ஹக் பண்ணிக்கிருவாங்கடா. நம்ம டேங்கை தான் கிஸ் பண்ணலான்னு போவாங்க, பட் சுத்தமாக முடியாது. நம்ம டேங் வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுவாங்க நெல்சனை தள்ளி விடுறதுக்கு. ஆனால் நெல்சனோட grip ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நெல்சன் ப்ளீஸ் என்னை விடு, நீ பண்ணுறதுலாம் முட்டாள்தனமாக இருக்குது. இப்போ நீ என்னை தொட்டேன்னா நீ தொடுற ஒவ்வொரு செகண்டும் எனக்கு அது ஜங்குக்கோட ஃபீல் மட்டும்தான் இருக்கும். என் புருஷனோட உடம்புலேருந்து நீ என்னை தொடுறது மட்டும் மறக்காத. ஆமாம், ஜங்குக்கோட உடம்புல தான் இருக்கேன். ஆனால் அவன் தொடுறதுக்கும் நான் தொடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. அதை நீ எப்படி மறப்ப? நீ தான் ஹக்க வச்சு கண்டுபிடிப்பியே உன் புருஷனா யாருன்னு. இப்போ சாவு. ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை தொடுறதை பார்த்து உன்னை நீயே அசிங்கப்படுத்திட்டு சாவ. செத்தாலும் அவன் ஆத்மாவை ஜங்கு கூட சேர விட மாட்டேன். அந்த அளவுக்கு உன்னை சித்திரவதை பண்ண போறேன்ட்டியா. உன் வார்த்தையால் என்னை நீ கொண்டுட்ட. இதுக்கப்புறம் பாவம் பார்க்குறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நீ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீ ஏன் கூட தான் இருக்கணும். அதுதான் இந்த சைக்கோவோட காதல், புரியுதா? அப்படின்ட்டு அவங்க பெட்டில் தாண்டா பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாங்க. ஸோ அப்படியே அந்த வீடு இன்ன வரைக்கும் பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசம் அப்படியே டோட்டலாக அந்த பாலடைஞ்ச பங்களா மாதிரி மாறிடும். டேங் வந்து பெட்டில் போட்டிருந்த எல்லா ஃப்ளார்ஸுமே அப்படியே வந்து ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரி இருக்கும். டேங்க்கு செம்ம பயமாக இருக்கும். இந்த வீடா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அதோட ஒளியில் வந்து அதை பார்க்க முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அது நல்லா தெரியுது எந்த வீடுன்னு. ஒரு மாதிரி பயத்தில் தான் நம்ம நெல்சனோட ஃபேஸை பார்ப்பாங்க. நெல்சன் அப்படியே ஸ்மிர்க் பண்ணிவிட்டு டேங்கோட கழுத்துக்கிட்ட தாண்டா போவாங்க. பட் டேங் வந்து டக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டு அங்கேருந்து போகலான்னு பார்ப்பாங்க. பட் நம்ம நெல்சனோட கை வந்து டேங்கை தொட கூட செஞ்சுருக்காது. ஒரு சொடக்கு தான் போடுவாங்க.
அகைன் வந்து டேங் வந்து அந்த பெட்லயே விழுந்த மாரி இருக்கும். அவங்க எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணுவாங்க எந்திரிக்கிறதுக்கு. ஆனா சுத்தமா முடியாது. யாரோ அவங்க கைய வந்து ஹோல்ட் பண்ணி அந்த பெட்ல கட்டி போட்ட மாரி இருக்கும். நம்ம நெல்சன் தான்டா அப்படியே எந்திரிச்சு டேங்கோட மேல வந்து உட்காந்துக்குருவாங்க. டேங்க் பார்க்க அருவருப்பா இருக்கும். அவரால எதுவுமே பண்ண முடியாது. கால கூட அசைக்க முடியாது. ஒரு மாரி கண்ண தான் டைட்டா இறுக்கி மூடிக்கிருவாங்க. நெல்சன் வந்து அப்படியே டேங்கோட ஃபேஸ தான்டா டைட்டா ரப் பண்ணுவாங்க. தொட்றத பார்க்குறதுக்கே டேங்க் அருவருப்பா இருக்கும். அவங்க கத்தலாம் சத்தியமா அவங்களால முடியாது. ஆனா கண்ல இருந்து அவ்ளோ தண்ணி வரும். "என்னாச்சுடா? ம்? உன் புருஷன் தான தொடுறேன். உன்னால ஏத்துக்கிற முடியலையா? கண்ண தொறந்து பார்றா. உன் புருஷன பார்க்க மாட்டியா? ம்? பாரு பியர். பாரு. உன் புருஷன் உன் கூட ஃபர்ஸ்ட் டைம் லவ் மேக் பண்ண போறான். ம்ஹ்ம். உன்ன ரேப் பண்ண போறான். இங்க பாரு, என்ன பாரு." அப்படின்டுவாங்க. ஸோ, இப்போ டேங் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா தான்டா அவங்கள பார்க்க வைப்பாங்க. டேங்க்கு சுத்தமா முடியாது. ஜங்குக்கு வந்து இப்படிலாம் அவங்கட்ட நடந்துக்கிறதுன்னு. உங்களுக்கு தெரியும் ஜங்குக் கிடையாதுன்னு. பட் அவங்களால அது முடியல. ஒரு மாரி பெயினோட தான் நெல்சன பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் இந்த ஃபீலிங்க சாஃப்ட்டா கொண்டு போலான்னு நெனச்சேன். ஆனா தேவையில்லாத பேசி நீ என்ன மிருகமாக்கிட்ட. இதுக்கப்புறமும் நான் உன்ன விடுவேன்னு நெனைக்கிறியா? இனிமேல் நம்மள பிரிக்க யாருமே கிடையாது டேயாங். அப்படின்ட்டு டேங்கோட ஷர்ட்ட அப்படியே கிழிச்சிருவாங்கடா. அந்த பட்டன ரிமூவ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு மாரி மிருகத்தனமா கிழிச்சிருப்பாங்க. டேங்க்லாம் ஒரு மாரி அருவருப்பா இருக்கும். அவங்க கைய அப்படியே டேங்கோட செஸ்ட்டு கிட்ட தான்டா கொண்டு வருவாங்க. "ப்ளீஸ் நெல்சன், நான் வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமானவங்க. என்ன இப்படி தொடாத. ப்ளீஸ் கையெடு. உன்ட்ட கெஞ்சி கேட்குறேன். நீ அதுக்கு என்ன சாக கூட அடி. சந்தோஷமா நான் செத்து கூட போறேன். இது என் ஜங்குக்கு சொந்தமான உடம்பு. தயவு செஞ்சு என்ன விட்டுரு நெல்சன்." "ஹ்ம், இப்பதானே சொன்னேன். இது உன் ஜங்குக்கோட உடம்பு தானே. என்ஜாய் பண்ணு. நீ யார நெனச்சு என்ஜாய் பண்றேன்னு எனக்கு தேவையில்ல. ஆனா நீ எனக்கு மட்டும் தான்றது எனக்கு இருந்தா போதும். புரியுதா?" அப்படியே சொல்லிக்கிட்டு தான்டா இருப்பாங்க. திடீர்னு நெல்சனோட கையில இருக்க விரல்லாம் ஒரு மாரி ஷார்ப்பா வந்திருக்கும். அது அப்படியே டேங்கோட செஸ்ட்டு கிட்ட தான்டா கோடு மாரி இழுப்பாங்க. டேங்க்னா உயிரே போகும். அந்த அளவுக்கு வலிக்கும். அத அப்படியே பண்ணிட்டு அந்த ரத்தத்த தான்டா அப்படியே ஸ்மெல் பண்ணுவாங்க. டேங்கோட ரத்தத்த. ஆ! ஜங்குக், ப்ளீஸ் எங்க இருக்க? என்ன காப்பாத்து. என்னால சத்தியமா முடியல ஜங்குக். ஜங்குக்கா? அவன் வரமாட்டான். உள்ள அழுதுகிட்டு இருக்கான் தெரியுமா? அவன நான் அப்படி பண்றத பார்த்து. என்னமோ வீராப்பா பேசினான். "அண்ணா இப்ப பாரு." அப்படின்ட்டு நம்ம டேங்கோட ஹேர தான்டா லிக் பண்ணுவாங்க. அதாவது காத லிக் பண்ணுவாங்க. ஸோ லிக் பண்ணிட்டு அப்படியே அந்த நெக்க தான்டா பைட் பண்ணலான்னு போவாங்க. பட் சடனா அவங்க ஒரு மாரி தலையெல்லாம் புடிச்சுட்டு எந்திரிச்சு உட்காந்துக்குருவாங்கடா. நம்ம டேங்கோட அந்த கிரிப்பும் வந்து லூஸ் ஆன மாரி இருக்கும். அவங்க இதுதான் கரெக்ட்டு அப்படின்ட்டு அந்த ஷர்ட்டெல்லாம் மாட்டிட்டு நம்ம நெல்சன தான்டா பார்ப்பாங்க. இப்ப ஃபேஸ் வந்து டோட்டலா ஜங்குக் மாரி இருக்கும். ஜங்குக் நீ டேய் மொத இங்கேருந்து கெளம்பு. ஜங்குக் உன்ன விட்டுட்டு நான் வாய மூட்டு கெளம்புன்னு சொல்றேன்ல. தயவு செஞ்சு என்ன கோவப்படுத்தாத டேயாங். மொத இந்த வீட்ட விட்டு வெளிய போ. மத்தபடி எல்லாமே வெளிய இருக்கவங்க பார்த்துக்குறாங்க. போ. ம்ஹ்ம். என்னால உன்ன விட்டு எப்படி அப்ப நீ போமாட்ட. ஹ்ம். ஏதோ நல்லதா தால போச்சு. அப்படின்டுவாங்க. ஸோ டேங்க்கு இப்ப தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. ஜங்குக்கோட ஆத்மா வந்து கஷ்டப்பட்டு தான் வெளிய வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இத போய் நான் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா எப்படி ஜங்குக்க விட்டுட்டு போக முடியும்? அப்படின்ட்டு டேங் வந்து ஒரு பயத்திலே தான் அந்த பெட்லேருந்து பின்னாடி நடப்பாங்க. பட் நெல்சன் டக்குன்னு புடிச்சு அவங்கள வந்து ஒரு கப்போர்டு செவர் இருக்கும். அந்த செவத்துல தான் அப்படியே புடிச்சு சாய்ச்சுருவாங்க. ஸோ டேங்கோட ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாமே அந்த செவத்துல தான் அட்டாச் ஆயிருக்கும். அவங்க பேக் சைடு தான்டா அப்படியே ரொம்ப ப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாரி டேங்க பார்ப்பாங்க. அப்படியே அவங்க கழுத்துல இருக்க அந்த பைட் மார்க் அப்படியே அகைன் வந்து ஷைன் ஆகும்டா. நம்ம நெல்சன் வந்து ஃபர்ஸ்ட்டு பைட் பண்ணது. ஸோ அந்த பைட் மார்க்க தான் அப்படியே லிக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டேங்க் அருவருப்பு தாங்க முடியாது. ஸோ அவரு எவ்வளவோ கஷ்டப்படுவாரு. ஆனா சுத்தமா முடியாது. ஸோ ஃபைனலா நம்ம டேங் வந்து ஒரு மாரி மயங்குற ஸ்டேட்டுக்கு தான் போயிருப்பாங்க. பட் அகைன் வந்து ஜங்குக் வந்து பின்னாடி போயிட்டு அவர் தலைய தான் புடிச்சுட்டு அப்படியே கீழ உட்காந்துருவாங்க. ஜங்குக் டேங் தயவு செஞ்சு கிட்ட வராத. நீ வெளிய போ. என்னனாலும் நான் திருப்பி உன்ட்ட வந்துருவேன். என்ன நம்புடா போடா. ஜங்குக் ஆனா போன்னு சொல்றேன்ல. போ.
அப்படின்ட்டு நம்ம டேங் வந்து அங்கேருந்து அழுதுகிட்டே தானே போக பார்ப்பாங்க. கரெக்ட்டா அந்த டோரோட நாக்க தான் டச் பண்ணுவாங்க. அகைன் வந்து அந்த பைட் மார்க் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். அவங்களால வலி தாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு வலிக்கும். ஸோ அத புடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருவாங்க. இது பார்க்க ஜங்குக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவரால எதுவும் பண்ண முடியாது. டேங்க்கு அந்த வலி உசுரு போகும். சடனா அந்த பைட் மார்க்லேருந்து ரத்தம்லாம் வெளிய வர ஆரம்பிக்கும். ஆல்ரெடி டேங்க்கு செஸ்ட்ல இருந்து வேற ரத்தம் வந்திருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ஜங்குக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நான் கீழ ஆல்ரெடி கண்ணாடி உடைஞ்சு கிடக்குன்னு சொன்னேன்ல, அந்த கண்ணாடி தான் டக்குன்னு ஜங்கு கையில எடுத்துக்கிருவாங்க. டேங்க் வந்து கண்ண ரொம்ப க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்பாரு. ஸோ, அதனால அவரால சரியா எதுவுமே பார்க்க முடில. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கண்ண தொறக்கும்போது தான்டா ஜங்குக் வந்து ஒரு கைய வந்து கழுத்துல வச்சிருப்பாரு, அந்த கண்ணாடிய ஹோல்ட் பண்ணிட்டு. இன்னொரு கை வந்து அத ஸ்டாப் பண்ற மாரி புடிச்சிருக்கும். "பைத்தியக்காரா! என்ன பண்ற? மொத அத கீழ போடு." "ஜங்குக் என்ன பண்ற? அத கீழ போடு ஜங்குக்." "ஆ! இவன மட்டும் ஏன் என்னால கட்டுப்படுத்த முடியல?" "டேன் நான் திருப்பி சொல்றேன். இவன கொன்னுட்டு உன்னை அடையிறது எனக்கு ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. ஒழுங்கு மரியாதையா இங்க வந்து படுத்துரு." ம். "நெல்சன் ப்ளீஸ் நெல்சன். ஜங்குக்க விட்ரு." "விட்றதுக்கு தான் சொல்றேன். வான்றேல. நான் வந்தா நீ ஜங்குக்க விட்டுருவேல?" "விட்டுருவேன்." "ஜங்குக்கோட உடம்ப உனக்கு சொந்தமாக்க மாட்டேல?" "மாட்டேன்டா. வாய மூடிட்டு என்கிட்ட வாண்டேன்." அப்படின்ட்டுவாங்க. பட் ஸ்டில் நர்வ் வந்து அந்த கை வந்து ஹோல்ட் பண்ணி தான் இருக்கும். டேங் வந்து அந்த பெயினோட தான்டா அப்படியே எந்திரிச்சு ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் வருவாங்க. பட் சடனா பார்த்தோம்னா, ஜங்குக் வந்து அப்படியே கழுத்துக்கிட்ட கைய கொண்டு போற மாரி இருக்கும். "டேங் கிட்ட வராத. நான் இருக்கிற வரைக்கும் தானே பிரச்சனை. நான் இல்லைன்னா எதுவும் இருக்காதுல்ல. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு டேங்." "பைத்தியமாடா நீ? நீ இல்லைன்னா இன்னொருத்தனுக்கு அவனுக்கு ஆளே இல்லையா? ஏன்டா முட்டாள்தனமா யோசிக்கிற? நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் ஜங்குக். தயவு செஞ்சு அந்த கண்ணாடிய கீழ போடு. ப்ளீஸ்டா." "டேங் தயவு செஞ்சு உன்ன போன்றேன். தயவு செஞ்சு கீழ போட்டுரு ஜங்குக். பயமா இருக்குடா எனக்கு." அப்படின்ட்டு ஜங்குக்கோட ஹேண்ட தான்டா புடிச்சுக்கிருவாங்க. பட் ஜங்குக் வந்து அந்த கிளாஸ வந்து கீழ போடுற மாரியே இருக்காது. நெல்சனோட ஆத்மாவும் அப்பப்போ ஜங்குக்கோட பாடிய டேக் ஓவர் பண்ணிட்டு, அத எப்படியாச்சும் வந்து ஜங்குக் கையிலேருந்து எடுக்கணும்னு தான் பார்க்கும். பட் முடியாது. ஒரு ஃபோர்ஸ்ல வந்து ஜங்குக்கோட கை வந்து அவரோட கையவே கட் பண்ணியிருக்கும். அந்த டயத்துல வந்து டேங்கோட கையுமே வந்து ஜங்குக்க புடிச்சிருக்கனால, அது அப்படியே நம்ம டேங்கோட கையையுமே கட் பண்ணியிருக்கும். 2 பேரோட ரத்தமும் ஒண்ணா கீழ விழுந்து மிக்ஸ் ஆகும்டா. அது பார்க்குறதுக்கே ஒரு மாரி இருக்கும். ஸோ அப்படியே மேல இருக்க இடம் தான்டா. ஒரு கோல்டன் கலர்ல சக்கரா மாரி வந்து அந்த வீட்டுக்கு மேல வந்திருக்கும்னு சொன்னேன். அது அப்படியே ரெட் கலர்ல மாறியிருக்கும். அப்படியே வெளிய யாகம் நடக்கிற பெரியசாமி தான்டா கண்ண அப்படியே ஓப்பன் பண்ணுவாரு. கரெக்ட்டா அந்த டயத்துல வந்து சுகா வந்து 2 ஜக்க தான் பக்கத்துல வப்பாங்க. ஒண்ணுல வந்து ஜங்குக்கோட அம்மாவோட ஆத்மா, அதாவது நெல்சனோட அம்மா இருப்பாங்கல்ல, அவங்களோட சாம்பல் இருக்கும். இன்னொன்னு நெல்சன வந்து அடை பண்ணி வச்சிருந்த ஒரு பொருள் இருக்கும். ஸோ அது 2லயும் வச்சு தான்டா யாகம் பண்ணுவாங்க. "சாமி, நீங்க சொன்னபடி எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க?" ஜங்குக்கோட ரத்தமும், டேங்கோட ரத்தமும் ஒண்ணா சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள விழுந்துருச்சு. அதுக்கு சாட்சி தான் அந்த மேல இருக்கது. ஜங்குக்கோட சுயநலவ அப்பப்ப அவன் அந்த ஆத்மாவ கம்ப்ரஸ் பண்ணி வெளிய வந்தனால, என்னால ஜங்குக்கோட கொஞ்சம் பேச முடிஞ்சுச்சு. அத சொல்லி எப்படியோ டேங்கோட ரத்தத்தையும், ஜங்குக்கோட ரத்தத்தையும் நான் கலக்க வச்சுட்டேன். இப்ப அவன் அடப்பட்டிருந்த பொருள வச்சு, அவனுக்கு புடிச்சமான ஒரு உறவ நம்ம பலி குடுக்குற மாரி காட்டுனோம்னா, கண்டிப்பா அவனுக்கு அது நரக வேதனையா இருக்கும். கூடிய சீக்கிரமே வெளிய இருக்க எல்லா ஆத்மாவும் அழிஞ்சிரும். நம்மளும் உள்ள போயிரலாம். "சீக்கிரம் பண்ணுங்க சாமி." அப்படின்டுவாங்க. அவருமே வந்து எல்லாருமே சேர்ந்து மந்திரம் போடுவாங்கடா. நம்ம நாம்ஜூனும், சுகாவும் வெளிய தான் இருப்பாங்க. ஏன்னா போகவே சாமி வந்து ஒரு மந்திர தாயத்த வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஜிம்மின்ட்டயும் இருக்கும். பட் இருந்தாலும் அது சேஃபா இருக்காதுன்னு அவங்க எதுக்கும் அந்த சக்கரத்துக்குள்ள தான் இருப்பாங்க. ஸோ நம்ம நாம்ஜூனும், சுகாவுமே வந்து ஒரு கட்டத்தில அந்த பேயோட சவுண்டெல்லாம் தாங்க முடியாது. ஸோ அவங்களையுமே வந்து அந்த சக்கரத்துக்குள்ள தான் அப்புறம் அனுப்பியிருப்பாங்க. அதாவது அந்த ரவுண்டுக்குள்ள. ஸோ ஃபைனலா அந்த வெளிய இருக்க ஆத்மாவோட சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமா முடியும். ஸோ அத பார்க்கும்போதே அந்த சாமிக்கு புரியுது, உள்ள அவங்க போட்ட மந்திரம் வந்து
ஜங்குக் மேல பலன் செய்யுது அப்டின்ட்டு. ஸோ இந்த சைடு நம்ம டேங் தான்டா ஒரு மாரி பயந்துகிட்டு தான் அந்த கதவுகிட்டயே நிப்பாங்க. நம்ம ஜங்குக் பார்த்தோம்னா, அவங்க தலைய புடிச்சுட்டு அப்டியே கத்துவாங்கடா. அவங்களால முடியாது. காதுகள்ல என்னென்னமோ மந்திரம் ஓதுற மாரி இருக்கும். அப்டியே நெல்சனோட ஆத்மா வெளிய வந்துட்டு உள்ள போற மாரி இருக்கும். ஒரு கட்டத்துல முடியாம ஜங்குக் வந்து அவங்க தலையவே வந்து செவுத்துல முட்டிக்கிருவாங்க. டேங்க்கு அது பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. என்னால தான இப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு ரொம்ப கில்ட்டில வந்து ஜங்குக்க ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் சத்தியமா முடியாது. ஜங்குக்லாம் ஒரு கட்டத்தில டேங்க தள்ளியே விட்டுருவாங்க. டேங்குமே ஒரு மாரி அந்த கண்ணாடி கிளாஸ்ல தான்டா அவங்க கையெல்லாம் அடிபட்டுருக்கும். ஒரு மாரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எந்திரிச்சு நிப்பாங்க. "டேங் மொத இங்கேருந்து கெளம்பு." "மாட்டேன். நீ என் கூட வா. போலாம். ப்ளீஸ் ஜங்குக். நான் சொல்றத கேளு என் கூட வா." அப்படின்ட்டு டேங்கோட கைய பிடிச்சு தாங்க அந்த ரூம விட்டு வெளிய வருவாங்க. அந்த ரூம் ஃபுல்லாமே ஒரு மாரி பாழடைஞ்சு தான் கெடக்கும். ஸோ அப்பதான் வந்து நம்ம ஜங்குக் வந்து சடனா ஒரு இடத்துல நின்டுக்குருவாங்க. "தப்பு பண்ணிட்டேன் பியர். பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உன்ன கொல்றத தவிர எனக்கு வேற வழி இல்ல." அப்படின்ட்டு அவங்க கையில தான்டா பக்கத்துல வந்து ஒரு கட்ட மாரி இருக்கும். அத டக்குன்னு வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த கைக்கும், கட்டைக்கும். டக்குன்னு அவங்க கைய மேல தூக்கும்போது அந்த கட்டையுமே வந்து ஃபுல்லா புரோக்கன் ஆயிருக்கும். அதுல ஒரு எட்ஜ் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும்டா. அது அப்படியே அவங்க கட்ட அவங்க கையில வந்து நிக்கும். டேங்க வந்து குத்தலான்னு தான் பாப்பாங்க. பட் டேங் வந்து அதுக்குள்ளயும் டக்குன்னு ஜங்குக்க தள்ளி விட்டு கீழ ஓடி போயிருப்பாங்கடா. அந்த ரூமே வந்து இருட்டா தான் இருக்கும். ஒரு இடத்துல தான் போய் ஒளிஞ்சுக்குருவாங்க. ஒரு ரூமுக்கோட கதவுக்கு பின்னாடி. ஸோ அந்த ரூம்குள்ள பார்த்தோம்னா, ரொம்ப ஸ்மெல் வந்து அசிங்கம் ஒரு மாரி வாமிட் வர மாரி இருக்கும். ஸோ அப்படியே ஒரு அந்த இடத்துல தான்டா உட்காந்துருப்பாங்க. அவங்களால சுத்தமா முடியாது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா, ஒரு சவுண்டு கூட இருக்காது. திடீர்னு அங்க இருக்க எல்லா லைட்டுமே ஆன் ஆகும். நம்ம டேங் அப்பதான் கண்ண ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க செத்து கிடப்பாங்க. ஒரு மாரி ரொம்ப நாள் செத்து கிடந்த மாரி இருக்கும். நம்ம டேங்க்கு கை கால்லாம் நடுங்கி போயிருக்கும். "பியர் எங்க இருக்கீங்க? இப்படிலாம் புருஷன் கூட கண்ணாமூச்சி விளையாடக்கூடாது. சுத்தமா எனக்கு பிடிக்காது. ஒழுங்கா வெளிய வந்துருங்க. இல்லைன்னா நான் அகைன் லைட் ஆஃப் பண்ணிருவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உனக்கு நல்லா தெரியும்ல." அப்படின்ட்டு ஒரு சைக்கோ ஸ்மைலோட சொல்லுவாங்கடா. நம்ம டேங்லாம் டக்குன்னு அவங்க வாய வந்து க்ளோஸ் பண்ணிக்கிருவாங்க. கொஞ்சம் கூட சவுண்டு வெளியவே வராத அளவுக்கு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கடா. நம்ம ஜங்குக் பார்த்தோம்னா, அதாவது நெல்சன் பார்த்தோம் அப்படின்னா, அந்த கதவு கிட்ட நின்று தான்டா ஸ்மெக் பண்ணுவாங்க. "ஹோ! பார்த்துட்டியா? இது யாருன்னு தெரியுமா? உங்க அண்ணன வெளிய வரக்கூடாதுன்னு விட்டுட்டு போன பாடிகார்ட். எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன அடைச்சு வைக்க ஹெல்ப் பண்ணியிருப்பான். அதான் போட்டு தள்ளிட்டேன். இந்த வீட பார்த்துக்கிட்டானேன்னு தான் இந்த வீட்ல ஒரு இடம் குடுத்துட்டேன். நீ ஓகேன்னு சொல்லு. உன் குடும்பத்துக்கும் இந்த வீட்ல ஒரு இடம் தரேன்." அப்படின்டுவாங்க. பட் யாங் வந்து இன்ன வரைக்கும் எதுவும் பேசியிருக்கவே மாட்டாங்க. ஸோ ஜங்குக் வந்து அகைன் வந்து ரொம்ப கத்த ஆரம்பிப்பாங்கடா. டேங்க் வந்து ரொம்ப பயமா இருக்கும். இல்ல டேங். இது ஜங்குக் கிடையாது. நெல்சன், நெல்சன் பயப்படாத. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டுவாங்க. சடனா வந்து யாரோ டேங்க பின்னாடி பேக்கப் பண்ண மாரி இருக்கும். டேங் வந்து உட்காந்து தான் இருப்பாங்க. ஸோ அந்த பெர்சன் வந்து டேங்க பேக்கப் பண்ணும்போது லைட்டா அந்த லைட்டெல்லாம் வந்து ஆஃப் ஆயி ஆன் ஆயிருக்கும். ஸோ சடனா பார்த்தா டேங்க் அந்த புடிக்காத ஒரு பிளாக் வுட் ஸ்மெல் வரும்டா. நம்ம டேங்க் கண்ணெல்லாம் டைட்டா மூடிக்கிடுவாங்க. அப்படியே சடனா பார்த்தா அவங்களோட ஃபேஸ் கிட்ட மட்டும் லைட்டோட வெளிச்சம் தெரியும். ஓப்பன் பண்ணி பார்த்தா அதே அந்த ஸ்னேக்கோட டிசைன் போட்ட லைட்டு, அதே பிளாக் வுட்டு. அப்படியே திரும்பி தான்டா பார்ப்பாங்க. நம்ம ஜங்குக்கோட அதாவது நெல்சனோட ஆத்மா தான். அப்படியே ஜங்குக்கோட உடம்புல இருந்துகிட்டு தான் நம்ம டேங்க பார்க்கும். டேங்க்னா ஒரு மாரி ரொம்ப பயமா இருக்கும். அந்த ஸ்மெல், அந்த லைட்ரு இதெல்லாம் டேங்கோட பெரிய நைட் மேட்ரு. ஸோ அவருமே நம்ம ஜங்குக்குமே அத அப்படியே ஸ்மெக் பண்ணிட்டு அத அப்படியே தான்டா இன்ஹேல் பண்ணுவாரு. எத்தன நாள் ஆச்சு தெரியுமா? இந்த ஸ்மெல்லையும், உன்னையும் இப்படி டச் பண்ணி. இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான். அப்படின்ட்டு அந்த லைட்டர வந்து அந்த பொணத்துக்கு மேல தான்டா தூக்கி போடுவாங்க. சுத்தி எந்த இடமுமே எரியாது. ஆனா அந்த பொணம் மட்டும் எரியும். இது பார்க்குறதுக்கே டேங்க் ஒரு மாரி பயமா இருக்கும். டக்குனு வந்து ஜங்குக்க தள்ளிவிட்டு வெளிய மெயின் டோர் தான்டா ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஆனா சுத்தமா முடியாது.
நம்ம நெல்சன் வந்து ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு ஸ்மிர்க் பண்ணிட்டு தான் அப்படியே அங்க அந்த ஸ்டெப் கிட்ட தான்டா ஸ்டெப் மேல தான் உட்காருவாரு. ஒரு மாரி சைக்கோத்தனமா உட்காந்து சிரிப்பாரு. அந்த ஸ்டெப்புக்கு ஆப்போசிட்ல தான் அந்த ஃப்ரண்ட் டோர் இருக்கும். ஸோ அப்படியே சிரிச்சுக்கிட்டு தான்டா இருப்பாரு. திடீர்னு பார்த்தா அவருக்கு திருப்பி பெயின் அதிகமாயிருக்கும். ஆ இவனால என்னால ஏன் இவன ஓரளவுக்கு மேல கன்ஃபர்ம் பண்ணவே முடியல. ஐயோ! கடவுளே! ஜங்குக் இன்னும் கொஞ்ச நேரம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் நெனச்ச மாரி முழு பௌர்ணமி வந்துரும். அதுக்கப்புறம் உனக்கு என்னென்ன பண்றேன்னு மட்டும் பாரு ஜங்குக். ஆ! அப்படின்ட்டு கத்துவாங்கடா. ஸோ கரெக்ட்டா அந்த டயத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டேங் வந்து டோர் இன்ன வரைக்கும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. அந்த டோர் இப்ப அதுவாவே ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா, அந்த 10 சாமி சொல்லியிருப்பேன்ல, அவங்க தான் உள்ள வந்திருப்பாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் கூட தான்டா வந்திருப்பாங்க. ஒரு லாக்கெட் எல்லாரோட கழுத்துல இருக்கும். அந்த லாக்கெட் அப்படியே வந்து டேங்க்கும் குடுப்பாங்கடா. "டேங் இத போட்டுக்கோ. நான் அம்மா ஜங்குக் நான் சொல்றத கேளு. இவங்கலாம் இருக்காங்கல்ல, இவங்க பார்த்துக்குருவாங்க." அப்படின்ட்டுவாங்க. ஸோ இன்ன வரைக்கும் மேல சுத்துன அந்த சக்கரம் வந்து அப்படியே அந்த வீட்ட சுத்தி வந்திருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்ல வந்து அங்க இருக்க எல்லா துஷ்டாத்மாவும் அழிஞ்சு போயிருக்கும்டா. ஸோ அப்படியே நம்ம எல்லாருமே ஜங்குக்க சுத்தி தான்டா உட்காந்துருப்பாங்க. ஜங்குக்லாம் செம்ம டென்ஷன் ஆகும். அதாவது நெல்சனுக்கு. ஒரு மாரி கோவமா அந்த ஹெட் சாமிய தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏய் கேர்ட்டு பயலே! நான் அப்பயே என்னடா சொன்னேன்? வெளிய வந்தேன்னா உன்ன போட்டு தள்ளிருவேன்னு சொன்னேனா இல்லையா? எவ்ளோ தைரியம் இருந்தா, திருப்பி என் கண்ணு முன்னாடி வந்து நின்றுப்ப. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத வேலை நீ பண்ணிக்கிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா அதெல்லாம் விட்டுட்டு போயிடு. என்னோட பவர் என்னன்னு தெரியாம சுத்துற நீ. டேய் இங்க வா என்ட்ட. அ ஜங்குக். டேய் எல்லாரும் ஒரு ஓரத்துல நில்லுங்க. எக்காரத்துக்கு கொண்டு ஒருத்தர் ஒருத்தர் கைய யாரும் விட்டுறாதீங்க. புரியுதா? அப்படின்ட்டுவாங்க. ஸோ அவங்களுமே வந்து அவங்க கைய இறுக்க புடிச்சுக்குருவாங்கடா. எல்லாருமே ஒரு ஓரத்துல தான் இருப்பாங்க. இவங்க மந்திரம் போட போட அப்படியே ஜங்குக்கோட உடம்பு அப்படியே ஒரு மாரி நெளியலாம் ஆரம்பிக்கும்டா. அந்த இதில நெல்சனோட கத்துற சவுண்டோட சேர்த்து ஜங்குக்கோட சவுண்டும் வரும். டேயாங்க்கு சுத்தமா முடியாது. ஒரு மாரி ரொம்ப அழுகுவாங்க. எந்த அளவுக்கு பார்த்தோம்னா, நம்ம அந்த கடிச்ச இடத்துல ஒரு பெயின் வரும்லடா, அந்த பெயின் இருக்கும்போது என்ன வலி இருந்திருக்குமோ, அத தாண்டி தான் இப்ப அழுவாங்க. ஜங்குக் வந்து கஷ்டப்படுறத பார்த்து. அங்க இருக்க சாமிங்கலாம் அப்படியே அத ஃபுல்லா வந்து அங்க மந்திரம் ஓதுறது. ஸோ இத தான்டா வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபைனலா பார்த்தோம்னா, அந்த இடம் அப்படியே ரொம்ப டார்க்கடா ஆயிருக்கும். அப்படியே ஒரு கட்டத்துல ஜங்குக்கோட உடம்புலேருந்து அந்த ஆத்மா வெளிய வந்த மாரி காட்டியிருப்பாங்க தெரியும்டா. ஸோ ஜங்குக் அப்படியே அங்க மயங்கி விழுந்திருப்பாங்க. ஸோ ஜங்குக்க தூக்கலான்னு தான் நாம்ஜூனும், சுகாவும் போவாங்க. பட் அதுக்குள்ளயே வந்து அவரு நிப்பாட்ட சொல்லிருவாரு. யாரும் போகாதீங்க. ஆனா சாமி இது வெளிய வந்தது ஜங்குக்கோட ஆத்மா. ஜங்குக் ஜங்குக் அப்ப யாரும் பதறாதீங்க. இந்த சக்கரத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் எந்த ஆத்மாவாலயும் வெளியவும் வர முடியாது, உள்ளேயும் போக முடியாது. இதுக்குள்ள அடப்பட்டவங்களால மட்டும் தான் எல்லாம் பண்ண முடியும். அப்படின்ட்டு திருப்பி வந்து மந்திரம் போடுவாங்கடா. அந்த ஆத்மா அப்படியே அதோட உருவத்துக்கு வந்துரும். ஸோ இப்ப தான் நெல்சனோட ஆத்மா வெளிய வந்திருக்கும். ஜங்குக்கோட ஆத்மா வந்து ஜங்குக்கோட உடம்புல தான் இருக்கும். இப்ப போய் ஜங்குக்க கூப்பிடுங்க. அப்படின்டுவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் போய் தானே ஜங்குக்க கூட்டிட்டு வருவாங்க. நெல்சன் வந்து அப்பயுமே ஸ்டாப் பண்ணலான்னு தான் பார்ப்பாங்க. பட் அவங்க கழுத்துல இருக்க டாலர்னால எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஜங்குக் வந்து டோட்டலா அங்க கூட்டிட்டு போறக்குள்ளயுமே வந்து திடீர்னு அந்த இடமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். அதே அந்த ராட்சச இடியோட கூடிய மழை பெய்யும். அங்க இருக்க ஓநாய் எல்லாமே கத்த ஆரம்பிக்கும்டா. அதோட சவுண்டே அவ்ளோ பயங்கரமா இருக்கும். நம்ம நெல்சன் வந்து ஒரு ஸ்மெக் பண்ணிட்டு அங்க இருக்கவங்கள தான்டா பார்ப்பாங்க. இப்ப நீ என்ன மந்திரம் போட்டாலும் அது வேலைக்கு ஆகாது. ஏன்னு புரியுதா? இது முழு பௌர்ணமி. இங்க நீ எங்க ராஜ்யம் மட்டும் தான். அப்படின்டுவாங்க. பட் இருந்தாலும் அவங்கலாம் மனச விடமாட்டாங்க. அவங்களோட மந்திரம் ஓதிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம
அந்த லைட்டா அந்த சக்கரம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறையிற மாரி இருக்கும்டா. நம்ம டேங்க் ஒரு மாரி பயமா இருக்கும். டக்குனு வந்து ஜங்கு கிட்ட தான் போலான்னு போவாங்க. பட் அதுக்குள்ளயுமே வந்து அந்த காத்தெல்லாம் ரொம்ப அடிக்கும். டேங்கால அந்த இடத்துல நிக்க கூட முடியாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு தட்டி தடுமாறி ஜங்குக்க வந்து ஹக் பண்ணிக்கிருவாங்கடா. ஸோ அவங்கள கூப்ட்டு அவங்க ஃபேமிலி கூட தான் எல்லாரும் நின்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்க மந்திரமும் நெறையா போய்க்கிட்டு இருக்கும். ஸோ டேங் வந்து டக்குனு வந்து அவங்களோட செயின கழட்டி டேங்கோட ஜங்குக்கோட கையில வச்சுட்டு, அத 2 பேருமே புடிச்சுக்கிருவாங்க. நம்ம ஜங்குக் வந்து இன்னும் மயக்கத்துல தான் இருப்பாங்க. ஸோ 2 பேருமே புடிச்சிருக்கனால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டும் இருக்காது. இங்க இது நெல்சன்னா அவ்ளோ கொலை வெறியில பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னா அவ்ளோ கோவம் வரும் அத பார்க்கும்போது. நம்ம டேங்னா நெல்சன கொஞ்சம் கூட கண்டுக்கிற மாட்டாங்க. ஜங்குக்கு தான் அவங்களோட எம்ப்ரஸ்ல ஹக் பண்ணிட்டு, "போயிறாத ஜங்குக், போயிறாத ஜங்குக்ன்னு" சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நெல்சன் செம்ம கோவத்துல இருப்பாங்க போல. அவங்க தலைய புடிச்சுட்டு ஒரு கத்து தான்டா கத்துவாங்க. அந்த சக்கரம் ஃபுல்லா ப்ரோக் ஆயிடும். அந்த சாமியுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. அதுல ஹெட் சாமி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க மந்திரத்த விடாம சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களையுமே வந்து நெல்சன் அப்படியே சவத்தோட சவரா தூக்கி எறிஞ்சிருப்பாங்கடா. ஸோ நெல்சன் அங்க இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் மொறச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஹெட் சாமி தான்டா டக்குன்னு எந்திரிச்சு நெல்சன் மேல ஏதோ ஒரு லிக்விட் மாரி தெளிப்பாங்க. அது தெளிக்கும்போது அந்த இடமே அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டா மாறி இருக்கும். ஒரு மாரி ரொம்ப இருட்டா, ஏதோ வேற உலகத்துல இருக்கிற மாரி இருக்கும் எல்லாருக்குமே. அகைன் வந்து அந்த லைட் வரமேது ஜங்குக், டேயாங் எல்லாருமே ஃப்ளோர்ல தான் மயங்கி கிடப்பாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் டக்குனு அவங்கள போய் எழுப்ப போவாங்கடா. ஸோ எப்படியோ ஒரு வழியா ஜங்குக்க மட்டும் வந்து கான்ஷியஸ் கொண்டு வந்துருவாங்க. பட் டேயாங் வரவே மாட்டாங்க. ஜங்குக்னா அழுகுற மாரி போயிருவாங்க. அப்படியே டேயாங்கோட கன்னத்த தான்டா சாஃப்ட்டா டச் பண்ணுவாங்க. டி ப் பொண்டாட்டி, "ஏய் கண்ண தொறந்து பார்றா! அம்மா சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போங்க." ஜங்குக், "ஆஸ்பத்திரிக்கு போறனால டேயாங்க்கு ஒண்ணும் ஆகாது." "என்ன சொல்றீங்க?" "நெல்சன் இங்கேருந்து போறதுக்கு முன்னாடியே டேயாங்கோட ஆத்மாவ உரிய ஆரம்பிச்சுட்டான். இப்போ உங்க கழுத்துல இருக்க எந்த இதுவுமே பலன் செய்யாது. உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா ஜிமின்? டேயாங்கோட செயினால நெல்சன ஸ்டாப் பண்ண முடியல. அதுவே உன் செயின் பண்ணுச்சு. ஏன் தெரியுமா?" "அது சாமி." "ஆமா. ஏன்னா ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு ஆயுள் காலம் இருக்கு. டேயாங்கோட செயின் அந்த ஆயுள் காலத்த தாண்டிருச்சு. ஆனா உன்னது அப்பதான் உனக்கு கொடுக்கப்பட்டது. அப்பதான் நாம்ஜூன் போகும்போது உன்ட்ட அத குடுத்து பத்திரப்படுத்தி உன்ன பாதுகாத்துக்கிற சொல்லிக் குடுத்தது. அதனால தான் உன்னால டேயாங் அப்ப காப்பாத்த முடிஞ்சுச்சு. ஆனா இப்ப அது யாராலயும் முடியாது. என்னதான் அது உங்களுக்கு நான் இப்ப மந்திரம் பண்ணி குடுத்த செயினா இருந்தாலும், இப்ப புனிதமான ஆத்மாவ தாண்டி பிரேதாத்மாவோட சக்தி அதிகமாயிருச்சு. அப்ப அப்ப டேயாங்க காப்பாத்த முடியாதா? ஏதாச்சும் பண்ணுங்க. உங்களால கண்டிப்பா முடியும். அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு ஜங்குக்." "என்னன்னு பண்ணணும்?" "நீ என்ன வேணாலும் பண்ணாலும் தயார். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க." "யாராச்சும் ஒரு ஆள் ஆத்மாங்களோட உலகத்துக்கு போணும். அங்க தான் நெல்சன் டேயாங்கோட ஆத்மாவ சிறைப்பிடிச்சு வச்சிருக்கான். யாராச்சும் ஒரு ஆள் போயி நெல்சனோட ஆத்மாவ அடைச்சு அங்கேயே அழிக்கணும்." "அது எப்படி பண்ணணும்?" "நான் போறேன்." "ஜங்குக், நான் இங்க யார்ட்டயும் எதுவும் கேட்க விரும்பல. என் பொண்டாட்டிய காப்பாத்த நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ப்ளீஸ் யாரும் என்ன ஸ்டாப் பண்ணாதீங்க." "ஆனா ஜங்குக், உன்னை எப்படி நாங்க விட முடியும்? பெத்த பையனா?" "அம்மா, டேங் அப்ப நான் கூட்டிட்டு வரலைன்னா அந்த குற்ற உணர்ச்சியில நான் செத்துருவேன். அப்போ உங்களுக்கு சந்தோஷமா?" அப்படின்டுவாங்க. யூஜினுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஜேஹோப்ப தான்டா ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுவாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் பெருசா அவருக்கும் கஷ்டமா தான் இருக்கு. பட் இப்போதைக்கு அத வெளிய காட்டல. அந்த சாமி வந்து ஒரு மந்திரம் மாரி தான்டா சொல்றாங்க. அந்த மந்திரக்கட்ட சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட கைய தான் பிடிப்பாங்க. ஸோ அதில ஜங்குக்கோட கையில வந்து ஒரு கயர் மாரி வந்திருக்கும். கண்ணுக்கு மட்டும் தான்டா அந்த கயிறு அவங்க கையில சுத்தி இருக்கிறது தெரியும். அது அப்படியே அந்த சாமிய தான் பார்ப்பாங்க. நம்ம முன்னோர்கள் சும்மா விளையாட்டுக்கு சிவப்பு கயிறு அப்படின்றது கப்பல்ஸுக்கானதுன்னு சொல்லல. அது உண்மையிலே இருக்கு. நம்மளுக்கு பிடிச்சவங்கள என்னைக்குமே அது கெட்டி நம்ம கூடயே வச்சிருக்கும். உன் காதல் உண்மைனா
நீ எப்போ டேங்கை கண்டுபிடிச்சி அவனோட கையை தொடுறியோ இந்த கயிறு பின்னி அவனோட ஆத்மாவே உன் ஆத்மாவே ஒன்று நிற்கும். அதுக்கு முக்கியமான விஷயம், உனக்கு வெறும் 30 வினாடிகள் மட்டும்தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் நீ டேங்கோட ஆத்மாவை கண்டுபிடிச்சி பூலோகத்துக்கு வரணும். அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் 2 பேருமே அந்த ஆத்மா உலகத்திலே சிறவடிக்கப்பட்டுருவீங்க. அதே மாதிரி எப்போ நீங்கள் ஒவ்வொருத்தவங்க உடம்புக்குள்ளே வரீங்களோ அப்பயே நெல்சனும் அவனோட ஆத்மா எரிய ஆரம்பிச்சிடும். வேறு எதுவும் நீ பண்ண வேணாம். அங்கே டேங் மாதிரி பொய் சொல்கிறதுக்கு நிறைய ஆத்மாக்கள் இருக்கும். நெல்சனோட ஆத்மாவை என்னைக்கு குறைச்சி எற போட்டுறாத. அவன் ஒரு மிருகத்தை ஆதாரமாக வச்சு பிறந்தவன். உன் டேங்கை நீ தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நீ நம்ப வேண்டியது உன்னையும் உன் காதலை மட்டும்தான். நம்பிப்போ. உன்னோட உண்மையான டேங்கை கண்டுபிடிக்கும் போது இந்த சிவப்பு கயிறே உனக்கு உதவி செய்யும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கும் அப்படியே அந்த இடத்துல மயங்கி விழுந்திருப்பாங்கடா. ஸோ எல்லாருக்குமே புரியுது நம்ம ஜங்குக் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த சைடு வந்து நம்ம ஜங்குக் வந்து சக்தி கொடுக்கறதுக்காக அந்த பெரிய சாமி மற்ற கொஞ்சம் வீக் இல்லாமல் இருக்கிற எல்லாருமே வந்து மந்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து டேங்கோட உடம்பையும் ஜங்குக்கோட உடம்பையும் தான் வந்து டேக் கேர் பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா டேங்கோட உடம்பு வந்து அப்பப்போ பயந்து நடுங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆத்மா உலகத்தில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் அவங்களோட உடம்புலேயும் நடக்கும். அது இப்போ தான் நோட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மாதிரி பயத்தில் தான் அந்த சாமியை பார்ப்பாங்க. பயப்படாதீங்க, அவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகாது. அது எழுதப்பட்ட விதி. அதுக்கு அவங்க போராடி தான் ஆகணும் அப்படின்றாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு எல்லாருக்குமே பயமாக இருக்குது. ஒருவேளை நெல்சன் வந்து ஜங்குக்கை உலகத்தில் ஏதாச்சும் பண்ணிட்டா கண்டிப்பாக இங்கேயும் வந்து ஜங்குக்கோட உடம்புக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு எல்லாருக்கும் தெரியுது. ஸோ அந்த பயத்துலேயே வந்து அவங்க 2 பேரோட உடம்பு ரொம்ப பத்திரமா பார்த்துக்குருவாங்கடா. ஸோ இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஜங்குக் தான். அந்த இடம் வந்து ஏதோ வானத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே நிறையா ஒரு கோட்டை மாதிரி இருக்கும்டா. அதுலேயுமே ஒரு கோட்டை வந்து இப்போ அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜங்குக்கு புரிஞ்சிருச்சு இந்த கோட்டை தான் அப்படின்ட்டு. அவர் ஒரு மாதிரி கோவத்தில் தான் அந்த கோட்டைக்குள்ளே போவார். உள்ளே போய் பார்த்தோம்னா எல்லா ரூம்ல இருந்தும் டேங்கோட சிரிப்பு சவுண்டு கேட்கும். ஸோ அவர் வேகமாக அந்த ரூமுக்கு தாண்ட போய் பார்க்கலான்னு பார்ப்பாரு. பட் ஆனால் அதை ஓப்பன் பண்ண மாட்டார். என்னாச்சு ஜங்குக்? இப்போ உனக்கு இந்த கதவை திறக்க மனசு வரலையா? சீக்கிரம் வா ஜங்குக், எனக்கு இங்கே இருக்க பயமாக இருக்கு. என்னை வந்து கூட்டிகிட்டு போ ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக், நான் கூட வாழணும் ஜங்குக். வான்னு சொல்கிறேல, கதவை திறக்க மாட்டியா அப்படின்ட்டு டேங் கத்துற மாதிரி இருக்கும். நம்ம ஜங்குக் ஒரு மாதிரி பின்னாடி போயிடுவாருடா. ஸோ அந்த டைம் வந்து இன்னொரு ரூம்லேருந்து சவுண்ட் வர மாதிரி இருக்கும். டேங் வந்து சாஃப்டாக ஹம் பண்ணுற மாதிரி. என்னாச்சு ஜங்குக், இந்த பாட்டு உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலையான்னு கேட்டேன். பிடிக்கலையா அப்படின்ட்டுவாங்க. நம்ம ஜங்குக்னா தலையை சுற்றுற மாதிரி இருக்கும். அந்த வீடு ஃபுல்லாமே டேங் ஓடுறது, பாடுறது, டேங்கோட எல்லா ஆக்டிவிட்டியும் அந்த வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். ஸோ திடீர்னு ஒரு சிரிப்பு சவுண்டு தான்டா கேட்கும். என்னாச்சு போலீஸ் சார், அவ்வளோ என்னமோ சொன்னீங்களே, கோஸ்ட்டாக காண்டிருந்தேன்னா என்ன என்னென்னமோ பண்ணுவேன்னு. அதெல்லாம் நான் பார்க்க வேணாமா? எப்படி பயந்து காதை பொத்துனா என்ன அர்த்தம்? பொண்டாட்டி அப்புறம் யார் காப்பாற்றுவா? டேய், உடனே உன்னை எனக்கு கொல்லாமல் விட மாட்டேன்டா. கொல்லு, எனக்கு தெரியும்டா, நீ எல்லாம் குட்டி போட்ட நாய் மாதிரி பின்னாடியே வருவேனே. அதனால தான் இந்த செட்டப்பு. இது ஒரு லூப் மாதிரி. உன்னால் முடிஞ்சா டேங்க கண்டுபிடி. அதே நீ பார்க்கறதுல போகிற டேங் கண்ணு முன்னாடியே உன்னை சாவடிப்பேன்டா அப்படின்வாங்க. பட் நெல்சன் வந்து அதெல்லாம் கண்டுக்கிறவே இல்லை. ஒரு மாதிரி ஸ்மித் தான் பண்ணுவாங்க. ஸோ ஜங்குக் வந்து என்னென்னமோ யோசிச்சுட்டு அப்படியே அமைதியாக அங்கே உட்காந்துருவாங்கடா. ஒரு மாதிரி அந்த சவுண்ட் எல்லாமே ரொம்ப டீப்பாக கவனிப்பாங்க. அது ஒரு இடத்துல மட்டும் டேங் வந்து அழுகிற சவுண்ட் எல்லா இடத்துலையும் கேட்கும்.
ஆனா, அந்த ஒரு வாய்ஸ் மட்டும் அவங்கள ஏதோ கஷ்டப்படுத்தும். ஐ மீன் அந்த சவுண்டோட அழுகைய கேட்கும்போது மட்டும் ஜங்குக் ஏதோ அவரோட உயிரவே பாதி புடுங்கி எடுத்த மாரி இருக்கும். ஸோ ஜங்குக் போலீஸ்ன்றனால அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெய்னிங்லாம் நெறையா குடுத்துருப்பாங்க. சவுண்ட்ஸ வச்சு எப்படி எங்கிட்டு என்ன வருது, யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ அந்த ஹெல்ப் மூலியமா தான் இப்ப டேங்கோட சவுண்டையுமே வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அது கரெக்ட்டா மேலருந்து ரைட் சைட்ல வந்திருக்கும். ஸோ ஜங்குக்கும் ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணிட்டு அப்படியே அந்த ரூம தாண்ட போய் ஓப்பன் பண்ணுவாரு. பார்த்தா நம்ம நெல்சன் தான். ஒரு சேர்ல தான் அப்படியே நடுவுல உட்காந்துருப்பாரு மாஸா. ஐ மீன் அந்த மாரி உட்காந்துருப்பாரு. நம்ம ஜங்குக்குலாம் செம்ம கோவம் வரும். அப்படியே நெல்சன போய் ஒரு அடி தான்டா. நம்ம நெல்சன்லாம் டக்குன்னு கீழ விழுந்துருவாரு. "அப்பா வலிக்குதுடா. இதுக்கு தான் ஆசைப்பட்டேன்." என்னமோ உன் பொண்டாட்டி சொன்னா உன்ன சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன்னு. ஆனா பரவால்ல. ஆள் அடிச்சா நல்லா தான் இருக்கு. ஆனா என் முன்னாடி இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சுஜுப்பி. அப்டின்ட்டு அவர் மந்திரம் தான்டா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு மேஜிக் பண்ணிட்டு நம்ம ஜங்குக் நேரா தான்டா கைய நீட்டுவாரு. பட் ஜங்குக் எதுவுமே ஆகாது. நம்ம ஜங்குக்கும் ஸ்மிர்க் பண்ணிட்டு அப்படியே நெல்சன தான் பார்ப்பாங்க. "ஏய் அசுத்தமா இருக்கு. உனக்கே அவ்வளோ பவர் இருக்கமேது, என்ன சுத்தி என்ன பாதுகாக்கிற அத்தன உறவு இருக்கு. அவங்கலாம் கனவுல கூட யாருக்கும் கெட்டது நினைக்காதவங்க. ஏஞ்சல்ஸ். அப்படிப்பட்டவங்க என் கூட இருக்கும்போது, என்ன உன் மேஜிக்கெல்லாம், உன் மந்திரஜால வித்தெல்லாம் என்ட்ட வேலை செய்யணும்னு நினைக்கிறியா? ஒழுங்கு மரியாதையா என் பொண்டாட்டி எங்க இருக்கான்னு சொல்லு." சொல்லணுமா? சொல்ல முடியாது. இப்ப சொல்லலேன்னு வச்சுக்கோவேன், அப்படின்ட்டு நெல்சன தான்டா போட்டு அடிப்பாங்க. நம்ம நெல்சனும் பதிலுக்கு பதில் ஜங்குக்க அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஜங்குக்கோட வாயிலேருந்து ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நம்ம யூஜின் தான்டா அவங்களோட ஷால வச்சு தான் அப்படியே ஜங்குக்கோட பிளட்டெல்லாம் வந்து தொடச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஷாலே ஒரு நேரத்தில வந்து ரெட் கலர்ல ஆயிரும். என்னதான் இருந்தாலும் அம்மால சத்தியமா முடியாது. டக்குன்னு வந்து ஜங்குக்கோட ஹெட்ட வந்து அவங்களோட மடியில தான்டா வச்சுக்கிருவாங்க. மடியில வச்சுட்டா அந்த ஹேர வந்து சாஃப்ட்டா வந்து டச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. "ஒண்ணும் இல்ல ஜங்குக், எக்காரணத்த கொண்டும் உன் தைரியத்த விட்றாத. நீ ஒன்ஸ் தோத்துட்டன்னா, உன்ன மட்டும் இல்ல, தியாகையும் நீ இழக்க வேண்டியதா இருக்கும். அத மறந்துறாத. நீ அம்மாவோட ஸ்ட்ராங் பாய்ல. தயவு செஞ்சு சீக்கிரம் அம்மாட்ட வந்துரு. அம்மாக்கு இந்த மாரி பண்ணா சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. தயவு செஞ்சு ஜங்குக், அம்மாவ காக்க வைக்காத. நீ உங்க அப்பா மாரி அம்மாட்ட நடந்துக்கிறாத ஜங்குக். ப்ளீஸ் ஜங்குக், அம்மாட்ட வாடா." அப்படின்டுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து ஜங்குக் கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே ஒரு போஸ்ட் தான்டா நம்ம நெல்சன புடிச்சு தள்ளி விட்டுருப்பாங்க. அவர் அப்படியே செவுத்துல இடிச்சுட்டு ஒரு மாரி ரத்தம்லாம் கக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அப்படியே அந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பாங்கடா. ரத்தம் வந்து பிளாக் கலர்ல தான் இருக்கும் அவருக்கு. ஸோ அப்படியே ஜங்குக்க தான் கோவமா பார்ப்பாங்க. "எப்புட்றா? ம். ஹும். இந்த உலகத்துல அம்மா மாரி ஒரு போலாரியும் கிடையாது. அம்மா சொல்ற வார்த்தை மாரி ஒரு மோட்டிவேஷனும் கிடையாது. எனக்கான கடவுள் கீழ இருந்து எனக்காக ப்ரேயர் பண்ணும்போது, எனக்கு சத்தியமா எதுவும் ஆகாதுடா. ஹும். அம்மா. இந்த உலகத்திலேயே நம்ம கெட்டவனா இருந்தாலும் நம்ம அம்மா மட்டும் தான் நம்மள நல்லா பார்த்துக்கிறாங்க. நெல்சன், எனக்கு உங்க அம்மாவ நீ எந்த அளவுக்கு லவ் பண்ணுவேன்னு தெரியும். ஆனா உங்க அம்மா சத்தியமா உன்ட்ட வந்து இத எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நீ டேயாங்க உண்மையா லவ் பண்ணியிருந்தா கூட நான் விட்டுருப்பேன்டா. ஆனா டேயாங்க எந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுத்திட்ட." அப்படின்ட்டு நெல்சன தான்டா அகைன் அடிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு கட்டத்தில நெல்சனுக்கு வந்து அத வந்து ஸ்டாப் பண்ணவும் முடியாது. அந்த அளவுக்கு பெயினா இருக்கும். அவங்க தாட்டெல்லாம் அவங்க அம்மா பத்தி இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் அதுக்காக டேங்க விட்டுட்டாங்கன்னும் கிடையாது. ஸோ சடனா வந்து டேங்கோட சவுண்டு தான்டா ஸ்டாப் பண்ணும். நம்ம ஜங்குக் வந்து அந்த சைடு தான் பார்ப்பாங்க. நம்ம டேங் வந்து ஒரு இரும்பு ராட்ல வந்து கெட்டி போட்ட மாரி இருக்கும். பார்க்குறதுக்கே அது அவ்ளோ கஷ்டமா இருக்கும் ஜங்குக்கு. நேரா வந்து நம்ம டேங் கிட்ட தான்டா போவாங்க. ஸோ கைய புடிக்கலான்னு போகும்போது தான் நம்ம நெல்சன் வந்து ஜங்குக் வந்து அவர் நெகம் கூர்மையா இருக்கும்ல, அத வந்து ஜங்குக்கோட இடுப்பு வழியா வந்து வெளிய விட்டு வெளிய உள்ள குத்திருவாரு அவரோட பேக் சைட்ல.
ஸோ அப்படியே ஜங்குக்கோட ரத்தம்லாம் இங்க பார்த்தோம் அப்படின்னா வெளிய சிந்தும். அது பார்க்குறதுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கும். ஜங்குக்கோட உடம்புல அதாவது பின்னாடி இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கும் முதுகுல இருந்தும். ஸோ அவங்க அம்மா எல்லாரும் தான்டா ஜங்குக்கு வந்து அப்பப்ப அந்த அவங்க துணிய வச்சு தான் கெட்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதில வந்து பிளட் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகுற மாரி இருக்கும். இங்கிட்டு டேங் பார்த்தோம் அப்டின்னா, அவர் கண்லேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும்டா நிக்காம. அவரோட கையெல்லாம் அப்படியே ரெட்டிஷ்ஷா மாறும். அதாவது அங்க வந்து அவரு அந்த கிரிப்ல இருந்து தப்பிச்சு வர வந்து ட்ரை பண்ணும்போது அவர் கையில அடியெல்லாம் பட்டுருக்கும். ஸோ அதுதான் வந்து இப்போ அவங்க 2 பேரையும் இது பண்ணும். சாமி ஏதாச்சும் பண்ணுங்க என் பையன். பயப்படாதீங்க. ஒன்ஸ் நெல்சனோட ஆத்மா அழிஞ்சிருச்சுன்னா, இவங்க எல்லாரும் அவங்களாவே க்யூர் ஆயிருவாங்க. தயவு செஞ்சு இப்ப 2 பேரையும் மட்டும் நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க. இது முக்கியமான நேரம். இந்த இடத்துல தயவு செஞ்சு என்ன கூப்பிடாதீங்க. அப்டின்டுவாங்க. ஸோ அவங்களும் அதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டாங்கடா. இந்த சைடு ஜங்குக்னா அப்படியே திரும்பிட்டு நெல்சன தான்டா கோவமா பார்ப்பாங்க. உன்ன இந்த இடத்துலயே வச்சு கொல்றேன்டா. அதுக்கப்புறம் தான்டா என் ஆத்மா சாந்தி அடையும். அப்புறம் டேயாங் உன்னைய என் கூட தான்டா புதைக்கணும். அது எப்படி நீ பார்க்க தான் போற. அப்படின்டுவாங்க. பட் யாருக்குன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவரு ஜங்குக் கைய தான்டா பார்ப்பாரு. ஒரு கோல்டன் கலர்ல வந்து அந்த செயின் ஷைன் ஆகும். அது அப்படியே டேங்கோட கையிலயும் ஷைன் ஆயிருக்கும். ஸோ அந்த கைய மட்டும் எப்படியாவது ஜங்குக்கோட அட்டாச் பண்ணா போதும். ஒரு கை அதாவது அவரோட லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் தான் வந்து லாக்ல இருக்கும். ஸோ நம்ம ஜங்குக் வந்து திருப்பி வந்து நெல்சன அடிக்கலான்னு தான் பார்ப்பாங்க. பட் அது சுத்தமா முடியாது ஜங்குக்கு. ஸோ நம்ம நெல்சனும் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஜங்குக் வந்து அடிச்சிருப்பாங்கடா. ஒரு மாரி அன்கான்ஷியஸ்ல நம்ம ஜங்குக்கு கீழ விழுந்திருப்பாங்க. ஸோ எப்படியாச்சும் ஜங்குக்கோட கைய வந்து தொடலான்னு தான் அதாவது டேங்கோட கைய வந்து தொடலான்னு தான் ஜங்குக் வந்து அப்படியே கீழ அந்த ஃப்ளோர்ல வந்து படுத்துக்கிட்டே தான் அப்படியே நடந்து ஜங்குக் கிட்ட போவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பாடிய கீழ தேய்ச்சுக்கிட்டே. டேங்க்லாம் அது ஒரு மாரி ஒட்டஞ்சு போய் தான்டா பார்ப்பாங்க. அவ்ளோ பெயின்ஃபுல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே டேங்க்கு. அவங்க ஃபுல்லா உடைஞ்சிருப்பாங்கடா அத பார்க்கும்போது. பட் நம்ம குக்குலாம் முடியாதுடா அதுக்கு மேலயும். பட் இருந்தாலும் எப்படியாச்சும் டேங்கோட கைய தொட்டா போதும். இன்னும் அவங்களுக்கு வந்து வெறும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாச்சும் இத சரி பண்ணணும். அப்படியே ஒரு மாரி ரொம்ப டயர்டா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க கிட்ட போய்க்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம நெல்சன் தான்டா அது. ஆனா அவருக்கு தெரியாது இந்த மாரி ஒரு ரிச்சுவலு. ஸோ அதனால ஜங்குக் வந்து டேங்க தொட மட்டும் கூடாதுன்ற ஒரு கோவத்துல தான் நம்ம ஜங்குக்கோட கால பிடிச்சு இழுத்து, ஜங்குக்கோட ஃபேஸ்லயே ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. டேங்க்லாம் ஒரு மாரி உசுரே போயிரும். "நெல்சன் ப்ளீஸ் ஜங்குக்க விட்ரு." "விட்டுறணுமா? எதுக்குடா விடணும்?" என்னமோ சொன்னா, செஞ்சுருவேன்னு. கோல மாரி அவன பின்னாடி குத்துனது நீ. இதுல நீ பேசக்கூடாது. சரி, அப்ப என்ன பேச? அப்டின்ட்டு அப்டின்ட்டு ஜங்குக்கோட கழுத்த தான்டா டைட்டா பிடிச்சுக்குறாங்க. ஜங்குக் வந்து எவ்வளவோ அந்த கிரிப்ப வந்து விட ட்ரை பண்ணுவாங்க. பட் முடியாது. ஏன்னா, அவங்க உடம்பெல்லாம் அவ்ளோ காயம் இருக்கும். ஸோ நம்ம டேங்க் வேற என்ன பண்ணணும்னே தெரியல. நான் உன் கூட வந்துர்றேன். ம். டேங் வேணாம். இல்ல ஜங்குக். இதுக்கு மேல என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது. உனக்கு என் கூட இருக்கணும்ல. வா! உன் கூட நான் வந்துர்றேன். உனக்கு என் கூட படுக்கணும்ல. வா! என் ஜங்குக்க மட்டும் விட்ரு. தயவு செஞ்சு உன்ட்ட கெஞ்சி கேட்குறேன். அப்டின்டுவாங்க. நம்ம டேங்கோட வேர்ட கேட்டு நம்ம நெல்சனே ஒரு மாரி ஷாக்கா தான் இருப்பாரு. நீ இவன அந்த அளவுக்கு லவ் பண்றியா? ஆ இந்த உலகத்துல எல்லாத்த விட நான் ஜங்குக்க தான் லவ் பண்றேன். ஒருவேள ஜங்குக்க நீ இப்ப கொன்றுட்டேன்னா, அவனோட ஆத்மாவோட சேர்ந்து என் ஆத்மாவையும் நான் அழிச்சுக்கிருவேன். உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். என்னை என்ன வேணா பண்ணிக்கோ. என் ஜங்குக்க விட்ரு. ப்ளீஸ். அப்டின்டுவாங்க. நெல்சன் ஒரு மாரி ஸ்மிக் பண்ணிட்டு அப்படியே டேங் கிட்ட தான்டா வருவாங்க. அப்படியே டேங்கோட லெவலுக்கு தான் வந்து நீல் டவுன் பண்ணுவாங்க. அப்படியே டேங் ஃபேஸ் தான்டா சாஃப்ட்டா ரப் பண்ணிட்டு அப்படியே அவங்க நெக்ல தான் வந்து அப்படியே பைட் பண்ணலான்னு போவாங்க. சரியான கழுத்துல பைத்தியம் பிடிச்சவரா இருப்பாங்க போல. ஸோ கரெக்ட்டா அந்த இடத்துக்கு போகும்போது தான்டா யாரோ நெல்சன வந்து பின்னாடி பிடிச்சு அடிச்ச மாரி இருக்கும். ஸோ திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக்
தான் அங்க இருக்க ஒரு கட்டைய வச்சு தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ எப்படின்லாம் கேட்காதீங்க. ஆத்மா உலகத்துல எந்த பொருளா இருந்தாலும் ஒரு ஆத்மாவ கஷ்டப்படுத்துறதுக்கோ எது வேணாலும் பண்ண முடியும். ஈவன் கத்திய வச்சு கூட அந்த உலகத்துல வந்து ஒரு ஆத்மாவ அழிக்கலாம். அந்த மாரி அங்க ஒரு பவர் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப டவுட் ஆயிக்கிறாதீங்க. இது நம்மளோட ஃபிக்ஷன் தான். சரி ஸ்டோரிக்குள்ள போயிரலாம். ஸோ நம்ம ஜா டே அந்த நெல்சன் தான்டா ஒரு மாரி அவங்க தலைய தான் வந்து ரொம்ப கோவமா புடிச்சுட்டு ஜங்குக்க பாப்பாங்க. ஸோ அவங்க அகைன் வந்து ஜங்குக்க ஸ்டாப் பண்ணலான்றக்குள்ளயே நம்ம ஜங்குக் வந்து நெல்சன அகைன் அடிச்சிருப்பாங்க. அவரு அப்படியே நெல்சன் பக்கத்திலேயே படுத்துருவாருடா. நம்ம ஜங்குக் தான் அப்படியே டேங்கோட செயின தான் கழட்ட ட்ரை பண்ணுவாங்க. பட் டேங் அதெல்லாம் கழட்ட விடாம நம்ம ஜங்குக்கோட கைய தான் ஹோல்ட் பண்ணிக்கிருவாங்க டக்குன்னு. ஸோ அப்பதான் ஜங்குக்கே ஞாபகம் வரும். நான் ஏன்டா அத கழட்ட ட்ரை பண்றேன். இவன் கைய புடிச்சாலே போதும் அப்டின்ட்டு. ஸோ அவங்க 2 பேரோட அந்த கயிறுமே வந்து ஷைன் ஆயி ஒண்ணு சேரும். ஸோ அப்பதான் நெல்சன் கண்ணுக்கே அந்த கயிறு தெரியும். நம்ம முட்டாள்தனமா இத கவனிக்காம விட்டுட்டோம்னு அவரே கத்துவாரு. ஸோ அந்த இடத்துல வந்து நெல்சன் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பெல்லாம் கருக ஆரம்பிக்கும். ஏன்னா, அவரோட ஆத்மாவோட பலனே வந்து டேங் அடையிறது தான். ஒருவேளை இன்னைக்கு அடையலைன்னா கூட அவர் எப்பவுமே ஆத்மாவ தான் சுத்திக்கிட்டு இருந்திருப்பாரு. ஏற்கனவே ஜங்குக்கும் டேங்கோட ரத்தமும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. இப்ப அவங்களோட அந்த ரெட் கயிறு, அது மந்திரம் போட்ட கயிறு, அதுவுமே வந்து ஒண்ணு சேர்ந்த உடனே நம்ம ஜ நெல்சனால அங்க இருக்க முடியாது. அவரோட ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சுரும்டா. ஸோ இந்த சைடு நம்ம டேங்கும் ஜங்குக் தான்டா. டேங் அது மாரி ஒரு பயந்துகிட்டே தான் பார்ப்பாங்க. அப்படியே நம்ம ஜங்குக் தான்டா. டேங் வந்து டைட்டா ஹக் பண்ணிக்கிருவாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது டேங். ம். நம்ம உலகத்துக்கு போலாமா? கண்டிப்பா ஜங்குக். உனக்கு நெறைய காயம் பட்டுருக்குல்ல? அப்படின்னு தானே சொல்லுவாங்க. பட் அந்த இடத்துல நம்ம ஜங்குக் வந்து மயங்கிருவாங்க. டேங்க் உசுரே போயிரும். ஜங்குக் வந்து எழுப்ப தான்டா ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஜங்குக் கொஞ்சம் கூட கண்ண முழிச்சு பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்படியே அவங்க ஆத்மா வந்து அவங்க உடம்புக்குள்ள வந்திருக்கும். டேங்க் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது, ஜங்குக் வந்து அவங்க கைய வந்து டைட்டா ஹோல்ட் பண்ணியிருப்பாங்கடா. அந்த த்ரெட் இருக்கும்ல, அப்ப ஹோல்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி தான் இப்பயும் வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து டேங்க தானே ரொம்ப ஹேப்பியா பார்ப்பாங்க. ஆனா ஜங்குக் இன்ன வரைக்கும் முழிச்சிருக்கவே மாட்டாங்க. டேங்க்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கும். அந்த சாமியுமே வந்து டேங் ஒரு மாரி முடியாது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. டேங்க் உசுரே போயிரும். ஜங்குக் இப்படி பண்ணாதடா! எந்திரி! ஃபைனலா எல்லாமே நம்மளுக்குள்ள சரியாயிருச்சு. ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற? ம். கண்ண முழிச்சு பாரு. உன் டேங் கூப்பிடுறேன்டா. உன் பொண்டாட்டி கூப்பிடுறேன். தயவு செஞ்சு கண்ண முழிச்சு பாரு ஜங்குக். என்ன விட்டு போயிறாதடா ப்ளீஸ்டா. அப்படின்ட்டு ஜங்குக்க வந்து அவங்க செஸ்ட்டு கிட்ட தான்டா வச்சு ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே அவ்ளோ பெயினா பார்க்குறாங்க. கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. சாமி ஜங்குக் உடம்புல அங்க அவ்ளோ காயம் இருந்துச்சு. இங்க ஒரு காயமும் இல்ல. அப்ப டேங் ஆத்மா உலகத்துல நீங்க நெல்சன அழிச்சதுக்கப்புறம் உங்க எல்லாரோட காயமும் சரியாயிரும். அப்புறம் ஏன் ஜங்குக் இன்னும் கண்ண தொறக்க மாட்றான்? ஏதாச்சும் ஒரு மந்திரம் போடுங்க. இல்ல அவன் ஆத்மா இன்னும் அங்க தான் மாட்டிக்கிட்டு இருக்கான். ஏதாச்சும் பண்ணுங்க. இல்ல நான் கூட போய் கூட்டிட்டு வரேன். தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணுங்க சாமி. என்னால ஜங்குக் இல்லாம இருக்க முடியாது. ஜங்குக் ப்ளீஸ் கண்ண தொறந்து பாருடா. நீ இல்லைன்னா சத்தியமா நான் செத்துருவேன் ஜங்குக். ஐ லவ் யூ ஸோ மச்டா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஜங்குக். தயவு செஞ்சு கண்ண தொறந்து பாரு ஜங்குக் அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக் வந்து டக்குன்னு ஒரு மாரி ஸ்காப் தான் இரும தான்டா செய்றாரு. இரும்பிட்டு டேங்க தான் அப்படியே ஸ்மைலா பார்க்குறாரு. லவ் யூ சேம் டூ யூ. டேங் அப்படின்டுவாங்க. ஜங்குக் டேங்க்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். நீ ஹிஹி கொஞ்சம் உன்னை கத்த விடலான்னு தான். பைத்தியமாடா? மென்டலாடா நீ? எந்தெந்த இடத்துல விளாடணும்னு தெரியாதா? ஆ? எப்படி பயந்துட்டேன்னு தெரியுமா உனக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னு? ஏன்டா அப்படி பண்ண? அப்படின்ட்டு ஜங்குக்க தான்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இப்ப தான் உயிர் வந்த மாரியே இருக்கும். ஸோ ஒரேடியா எல்லா பிரச்சனையும் சரியாயிருக்கும். நம்ம ஜங்குக்குமே ஹக்க பிரேக் பண்ணிட்டு அந்த சாமிய தான்டா பார்ப்பாரு. பிரச்சனை எல்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஜங்குக். இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நெல்சன்னு ஒருத்தன் கண்டிப்பா கிடையாது. நீ பயப்பட தேவையில்ல. இதுக்கப்புறம் டேங்கோட கழுத்துல எந்த ஒரு பாதுகாப்பும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜங்குக் நெல்சனால மட்டும் இல்ல. இனி எந்த பிரேதாத்மானாலயும் டேங்குக்கும் சரி, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்க 2 பேரும் இப்ப இங்கேருந்து கிளம்புங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கோட்டை இடிஞ்சு விழுந்துரும்.
அப்படின்றாங்க. அதே மாரி தான்டா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடமும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஃபைனலா எல்லாரும் வெளிய வந்துருவாங்கடா. அந்த கோட்டையுமே ஆள் இருக்கிறதுக்கு ஒரு பெர்சன் இருக்கிறதுக்கான அடையாளம் தெரியாம இடிஞ்சு விழுந்துரும் டோட்டலா. ஸோ டேங்க்கும், ஜங்குக்கும் அப்பதான் உசுரே வந்திருக்கும். நம்ம டேங் வந்து ரொம்ப வீக்கா இருந்திருக்கனால அங்கேயே மயங்கியிருப்பாங்க. ஸோ மயங்கி வந்து ஜங்குக்கோட ஷோல்டர் தான் விழுந்திருப்பாங்க. ஸோ ஜங்குக்கும் டைட்டா புடிச்சிருப்பாங்கடா. ஸோ இப்படியே கட் பண்ணா டேக்குக்கோட வீட்டு தான்டா. ஸோ எல்லாருமே வந்து ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. ஜங்குக் வந்து டேங்க தான்டா தூங்க வச்சுட்டு, ஒரு தலகாணிய தான் கொடுத்து ஹக் பண்ண வச்சுட்டு வந்திருப்பாங்க. "ம்மா, நான் சின்ன வேலையா போயிட்டு வந்துடுறேன். நீங்கலாம் டேங் கூட இருங்க." "எங்கடா போற இந்நேரம்? இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கு நீ." "நான் சொல்றேன்ல." "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் போயிட்டு வந்துடுறேன். ஜங்குக், நானும் வரேன். சுகா, நீ மொத ரெஸ்ட் எடு. அப்புறம் அப்பா, நீங்க போய் ஜின்வான கூட்டிட்டு வந்துருங்க உடனே. அப்படியே யூமினையும். கொஞ்சம் யூமின் டேங் கூட இருந்தா அவன் கொஞ்சம் கஷ்டப்பட மாட்டான். டேங் கண்ண முழிச்சோனே உன்ன பார்த்தா தான் கஷ்டப்பட மாட்டான். கவலைப்படாதீங்கம்மா. நான் அதுக்குள்ளேயே வந்துருவேன்." அப்படின்ட்டு அங்கேருந்து ஜங்குக் கிளம்பிருவாங்கடா. ஸோ நேரா வந்து ஒரு இடத்துக்கு தான் போயிருப்பாங்க. ஸோ அங்க கார ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்த தான்டா போய் பார்ப்பாங்க. அதில வந்து நெறையா பில்டர்ஸ் வந்து இன்னும் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நைட் டைம் கூட பார்க்காம. ஸோ அந்த இடத்துலருந்து பார்த்தா அது வந்து மைனிங், அதாவது கிணறு தோண்டுறதுக்காக வெட்டப்பட்ட குழி மாரி இருக்கும். அவ்ளோ ஆழத்தில இருக்கும்டா அது பார்க்குறதுக்கே. ஸோ அத பார்த்து ஸ்மிக் பண்ணிட்டு ஜங்குக் வந்து ஒரு பொருள தான்டா எடுப்பாரு. நம்ம நெல்சன் அடைச்சு வச்சது தான். ஸோ அத வந்து சாமி வந்து சொல்லியிருப்பாரு. இந்த பொருள நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது. ஸோ அப்ப அவரு என்ன சொல்லியிருப்பார்ன்னா, ஒண்ணு ரொம்ப பெரிய அக்னி ஜுவால வச்சு அத வந்து எரிக்கணும். அப்படி அந்த தங்கத்தையே உருக்கணும் அப்படின்ருப்பாரு. அப்படி இல்லைன்னா, ரொம்ப உலகத்தோட அடியில வந்து இத புதைச்சு வைக்கணும். கொஞ்ச நாள்ல இதுவே அது காணாம போயிடும் அப்படின்றப்பாரு. ஸோ அத நினைச்சுட்டு தான் ஜங்குக் இங்க வந்திருப்பாங்க. ஆக்சுவலா இந்த மைனிங் வந்து கிணறு தோண்டுறதுக்காக தான்டா பண்ணியிருப்பாங்க. ஆனா அங்க வந்து தண்ணி கிடைச்சிருக்காது. அதனால தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்து அது டக்குன்னு அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க வந்து மூடணும்னு அ கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஆர்டரோட தான் அந்த மூடுற பணி நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அதாவது இப்ப யாராச்சும் தெரியாம போய் விழுந்துட்டாலுமே அது ஆபத்து இல்ல. அவ்ளோ பெரிய ஆழம் இருக்கும். ஸோ அதனால தான் நைட்டும் பகலும் பார்க்காம ஷிஃப்ட் மாத்தி அங்க வேலை நடந்துகிட்டே இருக்கும். நம்ம ஜங்குக் வந்து ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணிட்டு அந்த இடத்த தான்டா பார்ப்பாங்க. "இதுக்கப்புறம் உன் ஆத்மா மட்டும் இல்ல, நீ சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் எங்ககிட்ட இருக்கக்கூடாது. குட் பை நெல்சன்." அப்படின்ட்டு அந்த இத வந்து அந்த இதுக்குள்ள போட்டுருவாங்கடா, அந்த பள்ளத்துக்குள்ள. ஸோ போய் கீழ விழுகும்போது உடைஞ்ச மாரி சவுண்ட் வரும். அதாவது அந்த பாத்திரத்தோட சவுண்டு. ஸோ ஜங்குக்கும் ஒரு மாரி ஸ்மிக் பண்ணிட்டு அங்க வேலை பார்க்குறவங்கள தான் பார்ப்பாங்க. "இன்னைக்குள்ள இந்த குழி மூடியிருக்கணும்." "ஆனா சார், இன்னைக்குள்ள எப்படி?" "இன்னைக்குள்ள மூடலைன்னா, உங்களையும் உள்ள போட்டு மூடிருவேன். புரியுதா? மண்ணள்ளி போடுங்க." அப்படின்ருவாங்க. சொல்லிட்டு ஜங்குக் வந்து அவர் கார்ல தான்டா போய் உட்காருவாரு. குழிய க்ளோஸ் பண்றத பார்த்துட்டு அவர் அங்கருந்து கிளம்பியிருப்பாரு. ஸோ ஃபைனலா நெல்சனோட கதை இங்க முடிஞ்சிருச்சு. நேரா அவங்க வீட்டுக்கு தான்டா போவாங்க. கரெக்ட்டா ரூமுக்கு போகும்போது அவங்க அம்மா, அதுக்கப்புறம் யூஜின், ஜின்னு, அப்புறம் யூ டே சாரி ஜிம்மினும் ரூம்ல தான் இருப்பாங்க. டேங் இன்னும் தூங்கிக்கிட்டு தான்டா இருப்பாங்க. "ஜங்குக், நீங்க எல்லாரும் போங்க, நான் பார்த்துக்கிறேன்." "ம், சரி." அப்படின்ட்டு எல்லாரும் போனோனே ஜங்குக் வந்து டேங்க ஹக் பண்ணிட்டு தான்டா அவரோட தலைய வந்து டேங்கோட செஸ்ட்ல வச்சிருப்பாரு. டேங்கோட ஹார்ட் பீட் கேட்குற மாரி. "ஐம் சாரி டேங். உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல." அப்படின்ட்டு டேங்கோட செஸ்ட்ட தான்டா சாஃப்ட்டா டச் பண்ணுவாரு. ஏன்னா, ஆத்ம உலகத்துல இருக்க காயம் மட்டும் தான் இதா இருக்கும். ஸ்டில் நவ் வந்து டேங்க் வந்து அந்த செஸ்ட்ல அவன் அந்த அந்த கை கீறின காயம், அதுக்கப்புறம் கழுத்துல இருந்து வந்த காயம், அதே மாரி ஜங்குக்கும் இருக்கிற காயம்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதுவே வந்து டேங்க ரொம்ப வீக்கா இருக்கும். அதனால டேங் வந்து இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஜங்குக்கும் ஃபைனலா அந்த இடத்துல தான்டா கிஸ் பண்ணிட்டு, ஒரு தடவ டேங்கோட ஹார்ட் பீட்ட நல்லா கேட்டுக்குருவாங்க. ஸோ கேட்டுட்டு அகைன் வந்து டேங் வந்து இப்ப அவங்க செஸ்ட்ல வந்து அவங்க ஹார்ட் பீட்ட கேட்குற மாரி ஹக் பண்ணிக்கிருவாங்க. டேங்கும் அவங்களுக்கு புடிச்ச ஒரு சவுண்ட கேட்குற மாரி ஸ்மைல் பண்ணிட்டு, ஜங்குக்க டைட்டா ஹக் பண்ணிக்கிருவாங்க. "ஐ லவ் யூ சோ மச் டேயாங். ப்ராமிஸ்டா. இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது.
அது எப்படி இருந்தாலும் சரி, என்னவாச்சும் பண்ணி நான் உன்ன காப்பாத்திருவேன்டா. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ டூ ஜங்குக். ஐ லவ் யூ டூ. அப்படின்ட்டு டேங் தூக்கத்திலே சொல்லுவாங்க. ஸோ ஜங்குக்குமே வந்து சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, டேங்கோட ஃபோர்ஹெட்ட தான்டா கிஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல 2 பேரோட அழகான ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெல்சனோட ஸ்டோரி இங்கனக்குள்ள ஃபுல்லா முடியுது. நீங்க நெல்சன பத்தி என்னடா நினைக்கிறீங்க? நெல்சன் கெட்டவரா? இல்ல அவரோட லவ் இப்படி பண்ண வச்சிருக்கா? உங்கள பாயிண்ட் ஆஃப் வியூல நெல்சன் பண்ணது சரியா? தப்பா? இல்ல நெல்சன பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச 1, 2 வார்த்தை. அண்ட் அதுக்கப்புறம் வர எபிசோடு ஃபுல்லா டேயாங், ஜங்குக் இவங்களோட லவ் அண்ட் ரொமான்டிக் மூமெண்ட்ட நான் குடுக்க ட்ரை பண்றேன். கண்டிப்பா நீங்க லவ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸோ டாடா பை பாய்டா. மேபி அகைன் ஒண்ணு இருக்கது ஒரு ஸ்பெஷல் பார்ட்டாவும் இருக்கலாம். இல்ல லாஸ்ட் பார்ட்டாவும் இருக்கலாம். ஹேப்பி, என்ஜாய். See you all, Ram.